உபாகம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக பல வாரங்களாக நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் எப்படி ஆசீர்வதிப்பார் என்றால் 1000 மடங்கு அதிகமாகும்படி. ஆகவே தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க கருத்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில பேர் ஊழியக்காரங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவர்களுடைய உணர்ச்சி வசப்பட்டு சில நேரத்தில் பிரசங்கம்லாம் வரும். அவங்க கஷ்டத்தெல்லாம் பிரசங்க நேரத்தில் கொப்பளிக்க ஆரம்பிப்பாங்க. கஷ்டத்தையும் கவலைகளையும் கொப்பளிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க கஷ்டத்தின் அடிப்படையிலே பிரசங்கமாக சில நேரத்தில் நடக்க ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்கள் கஷ்டத்தின் அடிப்படையில் இதை பார்க்காம தேவனுடைய வார்த்தை என்ன அதன் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்கள் அதிகமாக வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும் எதில் கர்த்தர் பிரியப்படுறாருன்னு சொல்லிட்டு. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது ஏதோ வாரம் ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது மட்டும் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிடுச்சுன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம சரியாக அதை நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவது கிறிஸ்தவ அது மட்டும் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது இது அனுபவ ரீதியான ஒரு வாழ்வு. கிறிஸ்துவை அனுபவிப்பது, தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி அதை நடைமுறைப்படுத்தி அதை அனுபவிக்கின்ற ஒரு வாழ்வு, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைனுமே இதோ நம்ம பேரை மாற்றிக்கிட்டோம் அதனால் கிறிஸ்தவனாக மாறிட்டேன், ஞாயிற்றுக்கிழமையான அந்த கருப்புக்கிற பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வந்ததுனால கிறிஸ்தவனாக மாறிட்டேன் என்று கிடையாது. கிறிஸ்துவன் என்று சொன்னாலே கிறிஸ்துவை அனுபவிப்பது, தேவன் சொன்ன வார்த்தைகளை இந்த பூமியிலே அனுபவிப்பது. அப்போ தேவன் நம்மை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும், யோசிக்கணும். வாரம் இங்கே சர்ச்சுக்கு என்ன பண்ணுறோம், கர்த்தர் என்ன சொல்லி நமக்காக என்ன சொல்லி வச்சிருக்கிறார், என்ன எழுதி வச்சிருக்கிறார், அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் மக்கள் பாருங்கள் பிரச்சனை வந்தால் கர்த்தரை குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அநேக நேரத்தில் மக்கள் பண்ணுற ஒரு பெரிய ஒரு தப்பு, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே பாவம் குறை சொல்கிறதுக்கு தான் அவர் ஒன்றும் சொல்லாதனால குறைய அப்படியே அடுக்கு மொழியில் பேச ஆரம்பிக்கும். கடவுள் தாங்க அப்படி பண்ணுறாரு, கடவுள் தாங்க அப்படி செய்கிறாரு, அவர் கண் இல்லை காதில் கொஞ்சமாவது அவர் பார்வை என் மேலே படுதா, கொஞ்சமாவது என் மேலே அக்கறையாக இருக்கிறாரா, கொஞ்சமாவது எனக்கு இது பண்ணுறாரா பாரு, அவங்கள மட்டும் கடவுள் நல்லா வச்சுருக்கிறாரு, என்னை மட்டும் பாருங்கள் கர்த்தர் இப்படி வைத்திருக்கிறாருன்னு சொல்லி அநேக நேரத்தில் கர்த்தரை நம்ம குறை சொல்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். நான் கவனமாக கேளுங்க, இந்த பூமியில் கர்த்தரை குறை சொல்கிறதுக்கு நமக்கு யாருக்கும் இங்கே இருக்கிற யாருக்கும் ரைட்ஸ் கிடையவே கிடையாது. ஏனென்றால் இந்த பூமியிலே நாம் முன்னேறுவதற்கான, செழிப்பதற்கான, சுகமாவதற்கான பல வழிமுறைகளையும் கோட்பாடுகளையும் வேதத்தில் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். சும்மா ஏதோ ஒரு வழி மட்டும் கிடையாது, ஏராளமான வழிமுறைகள் இருக்குது. அதுதான் சபையில் போதிச்சுட்டு இருக்கோம். என்ன வழிமுறைகள்? நீங்கள் இதெல்லாம் எதோடு கண்டினியூ நம்ம பேசிட்டு வரோம்னா கிறிஸ்தவர்கள் ஏன் நல்லா இல்லை என்பதற்கு பதிலாக தான் போன வருஷத்துலேருந்து ஆரம்பித்து அதே பேசிட்டு வரோம். ஏன் நல்லா இல்லை என்பதற்கு காரணம் தான் அப்படியே 1 by 1 ஒவ்வொரு சப்டைட்டெல்லாம் போட்டு என்ன பண்ணுறோம் பேசிட்டு வரோம். முன்னாடியெல்லாம் கொடுப்பது பற்றி நிறைய பேசணும். இப்போ என்ன பேசிட்டு வரோம்? வெறும் கொடுப்பதை பற்றி பேசிட்டு சபை நிறுத்திவிட்டால் தேவன்கிட்டருந்து பெற்றுக்கொள்வது எப்படி அதை போதிக்கணும் இல்லையா? அதை தான் போதிக்க ஆரம்பிச்சுக்கோ. கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற வழிமுறைகள் என்ன, கடவுள் அதுக்கு என்ன வழிமுறைகளை வைத்திருக்கிறார் என்பதை பற்றி தான் பேசிக்கிட்டு வரோம். முதலாவது வழிமுறை என்ன? விதைக்க வேண்டும். என்ன விதைக்க வேண்டும்? போன தடவை தான் அதுதானங்க சொன்னீங்க. ஆமாம், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விதைப்பதை நிறுத்திவிடக்கூடாது. அதுதான் பைபிளில் போடப்பட்டு மோசம் போகாதிருங்கள் என்று சொல்கிறார். ஏன் மோசம் போகாதிருங்கள்? நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அநேக நேரத்தில் நம்ம கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்கும்போது சில விசமிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ ஏன் கொடுக்குற, அவ்வளோ ஏன் கொடுக்குற, கொடுத்தே ஆகணுமா, தசமபாகன்ற ஒன்று இருக்குதா, காணிக்கணும் ஒன்று இருக்குதா, அது இதெல்லாம் தேவையா, அது தேவையா, இது தேவையா என்று சொல்லி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குற ஆட்களை டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, தசமபாகத்தை பற்றி போதிக்கும் போதெல்லாம் ஒரு காரியம் சொன்னல, இந்த தசமபாகம் விதைகள் ஒரு அழிக்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் எல்லாமே ஹைப்ரிட் ஆகிடுச்சு. நீ எந்த பழத்தை எடுத்தாலும் நீங்களாம் பாருங்கள் கொட்டை இல்லாத பழமாக தான் எல்லாமே இருக்குது அதிகமாக இல்லைங்களா சொல்கிறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா மக்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வர்க்கத்தையே அழிக்கக்கூடிய ஒரு காரியம்லாம் இந்த விதையில்லா பழத்தில் கொண்டு வராங்க. அதனால் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னே சமூக ஆய்வாளர்கள்லாம் பேச ஆரம்பித்தாங்க இல்லைங்களா. அநேக நேரத்தில் சமூக போராளிகள்லாம் அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. சாப்பிடாதீங்க, இந்த சீட்லெஸ் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. நான் அப்படி தான் பாருங்கள், ஒருத்தருக்கு திராட்சை பழம் நான் ஏதாச்சும் வாங்கிட்டு போடணும், வயசானவங்க சரி வயசானவங்க பார்க்க போகிறோமே சும்மா கை வீச போகக்கூடாதுன்னு
அதை வேணுக்கெல்லாம் வாங்கலாம். அந்த அந்த பக்கத்தில் அந்த திராட்சை பழம் சீட்லெஸ்ஸாக போச்சு. கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியாதா சீட்லெஸ் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதா? சரிங்கம்மா வர வழியில் நீங்களே எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு. நான் எவ்வளோ பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கஷ்டம். சரி பரவாயில்ல, அதாவது ஒரு வைராக்கியமாக இருக்கிறாங்க, பரவாயில்ல, வயசானவங்க தான். நான் வந்து ஒரு அன்பை காமிக்கணும், போகும்போது கை வீசிட்டு போகக்கூடாது, வயசானவங்களை பார்க்க போகிறப்ப இதை கை வீசிட்டு போகக்கூடாது, ஏதாவது வாங்கிட்டு போகலாமேன்னு போனால் சரி பரவாயில்ல, அவங்களுடைய கருத்து. இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வாங்கியிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் என்னது சோசியல் மீடியாஸ் நிறையா வந்ததுனால விழிப்புணர்வுகள் நிறையா வரதுனால பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் பார்த்தா சீட்லெஸ்ஸை விரும்புறது கிடையாது. உண்மையாகவே சொல்லுவாங்க, உண்மையாக இந்த சோசியல் ஆட்கள் சொல்கிற காரியத்தெல்லாம் பார்க்கும்போது மக்கள் இது விரும்புறது நல்ல காரியம் தான், தப்பு கிடையாது, அதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா நமக்கு தெரிஞ்சே சில காரியம் செய்வோம் என்றால் ஆபத்து தான். அதனால் சொல்கிறாங்களா கரெக்டு தான். கவனிச்சிங்களா? அதே போல் தான் கிறிஸ்துவ சமுதாயத்தில் இந்த சீடை அழிக்கிறார்கள் என்று சொன்னேன். சீடு என்பது என்ன? டைத் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சீடு. அது எப்படி அழிக்கிறார்கள், விதைகளெல்லாம் எப்படி அழிக்கிறார்கள் என்றதெல்லாம் கிறிஸ்துவ சமுதாயத்திலும் ஒரு டீம் எழும்பியிருக்கிறாங்க. இவங்க எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கூலி ஆட்களாக போனவர்கள். இதெல்லாம் பற்றி நிறைய பேச ஆரம்பித்தோம். டைத்தை பற்றி போதிக்கும் போதெல்லாம் எப்படி சீடு அழிக்கிறார்கள் என்பதெல்லாம் நிறைய காரியத்தை இன்றைக்கி யூடியூப்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா தசோபாகத்தை எதிர்த்தே பேசுகிற சில ஆட்கள்லாம் இருப்பாங்க. இவங்களுடைய ஆர்கன் இவங்க எங்கே ஆரம்பிச்சு இவங்க எதை பிடிச்சிட்டு வராங்க, இவங்க எங்கேருந்து வருகிறார்கள் என்பதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வேறு மாதிரி அவங்க எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால தான் கொஞ்சம் கவனமாக இருக்க ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோம். அப்போ சில நேரத்தில் கொடுக்கும்போது கூட என்ன பண்ணோம், இப்போ சில நேரத்தில் பாருங்கள், இந்த கார்ப்பரேட் கம்பெனிங்க சில நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணால் கூட சில வீட்டில் கூட சில ஆட்கள் நம்பி இவ்வளோ கொடுத்தாகணுமா, டைத்தை கொடுத்தாகணுமா, இவ்வளோ பணத்தை கொடுத்தாகணுமா, இவ்வளோ செஞ்சு ஆகணுமா, இதெல்லாம் நிறைய இருக்கின்றது. ஆகவே தான் விதைக்கிறது என்ற ஒரு காரியம் வரும்போது மனம் தளர்ந்து போகாமல் சொல்கிறார், மனம் தளர்ந்து சோர்ந்து போகாமல் நீ விதைக்கும்போது மனம் தளராதீர்கள், சோர்ந்து போகாமல் விதைக்க வேண்டும் என்று சொல்லி கலாத்தியர்களே பவுல் போதிக்கிறதை பற்றி பேச ஆரம்பிச்சோம். ரெண்டாவது, பெற்றுக்கொள்வதற்கு ரெண்டாவது வழி, விதைச்சாதான் அறுவடை பண்ண முடியும். விதைக்காமல் யாருமே தேவன்கிட்ட எந்த ஒரு காரியத்தை எதிர்பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காரணமோ, நான் விதைக்கிறேன். நிஜமா ஏராளமான காரியத்தை விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஒரு பெருமை இருக்குது. என்ன பெருமைன்னா, உங்கள் எல்லாரை விட அதிகமாக விதைக்கிறேன்ற பெருமை. ஹலோ, தெரியுங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து கர்த்தர் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் வச்சாருன்னா முதல் ப்ரைஸ் அது என்ன ஃபஸ்ட் இவ்வளோ நம்பிக்கையாக சொல்லு, இவ்வளோ தைரியம் இருக்குதா உங்களுக்கு? ஆமாங்க, எனக்கு தெரியுதில்ல, என் மனசாட்சிக்கு தெரியுதில்ல என்ன பண்ணுறோன்னு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் வளர்றதுக்கு காரணம் நம்ம எந்த அளவுக்கு விதைக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். பாருங்கள், இந்த ஏஎஃப்டி பாசஸ் இவங்களை பொறுத்தவரை ஒரு சில நண்பர்கள்லாம் எங்களோடு கூட இருப்பாங்க, சில காரியத்தில் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணுவோம். பாருங்கள், இந்த என் கூட இருக்கிற எல்லா நண்பர்களும் விதைப்பதில் கை தேர்ந்தவர்கள், விதைப்பதில் கெட்டிக்காரர். என் கூட இந்த ஏஎஃப்டி பாசஸ் எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் இருக்கிறாங்க பாருங்கள், நல்ல வசனத்தில் வளர்ந்தவர்கள். அவர் எல்லாருமே இன்றைக்கி ஊழியங்களை நல்ல ஒரு காரியத்தை ஷைன் பண்ணுறாங்கன்னா முக்கியமான ஒரு காரணம் விதைக்கின்ற ஒரு விஷயம். ஆகவே விதைத்தால் அறுவடை உண்டு, எதிர்பார்க்கலாம். தேவன்கிட்ட ஏராளமான கருத்தை பெற்றுக்கொள்ளலாம். யாராவது நீங்கள் கடவுள் ஏன் ஆசீர்வதிக்கணும்னு கேட்டால் முதல்ல கேட்பேன், உங்கள் லேண்டில் விதைச்சிருக்கிறீங்களா? உங்கள் லேண்டில் வந்து விதைச்சிருக்கிறீங்களா? விதைத்தால் நிச்சயமாக அறுவடை உண்டு, கண்டிப்பாக நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஒரு விவசாயி போல் விதைச்ச பிற்பாடு ஒரு விவசாயி எப்படி இவ்வளோ காரியத்தை எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க முடியும், அறுக்கவும் முடியும். ரெண்டாவது விஷயம், விதைத்து விட்ட நீங்கள் விதைத்த காரியம் வேரூன்ற வேண்டும். வேரூன்றதற்கு முக்கியமான ஒரு காரியம் தியானம். அதை பற்றி நிறைய பேச ஆரம்பித்தோம். மூன்றாவது, விதைத்த விதையை காத்து பராமரிக்க வேண்டும், அதற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். இதுதான் நம்ம வந்து போன வாரத்தில் நம்ம பேச ஆரம்பித்தோம். இதற்கு முக்கியமாக பிலிப்பியர் நிருபத்திலிருந்து பல விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பித்தோம். மூன்றாவது விஷயத்தை தான் பேசிட்டு வரோம். இன்றைக்கி மூன்றாவது விஷயத்தை முடிச்சுட்டு நான்காவது விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், போக போகிறோம். மூன்றாவது விஷயத்தில் போன விஷயத்தில் சொல்ல மறந்த சில விஷயத்தை இன்றைக்கி சொல்லி 3 முடிச்சுட்டு 4க்கு நம்ம போக போகிறோம். மூன்றாவது காரியம் என்ன? தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், பராமரிக்க வேண்டும். விதைத்திட்டு அப்படியே போகக்கூடாது. என்ன சொல்ல போனால் இன்றைக்கி வந்து அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஹலோ, அந்த காலத்தில் வயலும் வாழ்வும் பொதுகி டிவியில் அந்த காலகட்டத்தில் ஒளியும் போடுறதுக்கு முன்னாடியே பின்னாடிங்களா, முன்னாடியே வயலும் அப்படியே கரிச்சு கொட்டிக்கிட்டு இருப்போம். எப்படா முடியும் அடுத்து ஒளியும் வரத்துக்கு? ஒளியும் வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வயலும் வாழ்வு வரும். நிறைய விஷயம். இன்றைக்கி இந்த நேரம் என்ன நேரங்க? வேண்டாத ஒரு நேரம், சில பேருக்கு பிடிக்காத ஒரு நேரம் தான் வயலும் வாழ்வும்.
ஆமாம், வாழ்வும் வயலும் முக்கியம், வாழ்வும் முக்கியம். அந்த சீன் தான், அந்த எபிசோடு தான் இப்போ ஓடிட்டு இருக்குது. ஓகேங்களா? வயலும் வாழ்வும். அப்போ அதை பற்றி பேசிட்டு வரோம். மூன்றாவது காரியம், நம்ம வந்து தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்று சொல்லி பேச ஆரம்பித்தோம் இல்லைங்களா? அதில் முக்கியமான ஒரு காரியம் இந்த பிலிப்பியர் நிருபத்திலிருந்து பார்க்க ஆரம்பித்தோம் இல்லையா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில் நிறைவாக்குவார் என்ற காரியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ அந்த வசனம் வந்து எல்லாருக்கும் பொருந்தாது என்று சொன்னேன். யாருக்கு பொருந்தும்? அதுக்கு முன்னாடி வந்து சில காரியத்தை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பாருங்கள், அவர்களுக்கு அந்த வசனம் கண்டிப்பாகவே செல்லுபடியாகும். யாருக்கு? விதைக்கிறவர்கள், கொடுக்கிறவர்களை பற்றி பேசுகிறார். இந்த பிலிப்பு சபை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஊழியங்களிலே பல விதங்களில் உபகாரம் செய்தவர்கள், ஊழியங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்கள பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு கணக்குக்கு பலன் பெருகணும் என்பதை பற்றி பேசின பிற்பாடு இதுக்கு அவங்க கொடுத்த காணிக்கை எப்படி பார்க்குறாருன்னா, அது பலியாக பார்க்குறார். எப்படி பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்துக்கு வரும்போது பலிகளுக்கான ஆடுகள், புறாக்கள், காளைகள் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி பவுல் இப்போ என்ன பார்க்குறாரு? அவங்க கொடுக்குற காணிக்கை ஒரு பலியாக பார்க்குறார். சுகந்த வாசனையாக தேவனுக்கு ஏறெடுக்கப்படுகின்ற ஒரு சுகந்த வாசனையான பலியாக அதை பார்க்கிறார். சொன்ன பிற்பாடு சொல்ற, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளாக நிறைவாக்குவார். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே சில காரியத்தை அவங்க பேஸ்மெண்ட்டை கரெக்டாக போடுறாரு. என்ன சொல்கிறாரு? நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், அப்புறம் எல்லா சந்தோஷமாக இருங்க, பிற்பாடு கவலைப்படாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இதையே சிந்திச்சுக்கிட்டு இருங்க என்கிற காரியத்தை பற்றி பேசுகிறார். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. விதைச்சி விட்டு நீங்கள் கவலைப்பட்டு இருக்காதீங்க. விதைச்சி நீங்கள் இது கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்க, விதைச்சி நீங்கள் ஏன் புலம்பிட்டு இருக்கிறீங்க, விதைச்சி நீங்கள் ஏன் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இன்னும் ஒன்றுமே நடக்கல, ஒன்றுமே, அதையே சொல்கிறீங்க. சந்தோஷமாக இருங்க, பி ஹாப்பின்றார் கர்த்தருக்குள். ரெண்டாவது காரியம், கவலைப்படாதுங்கள். எல்லாவற்றையும் உங்கள் வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். மூன்றாவது காரியம், கவலைப்படக்கூடாது. மூன்றாவது ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், ஸ்தோத்திரத்துக்கு எவ்வளோ வல்லம் இருக்குதுன்னு. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது கூட அதை பற்றி நிறைய பேசணும் இல்லைங்களா? 2025 எப்படிப்பட்டதாக இருக்கணும், இப்போ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். நான் சொன்னேன், இதுக்காகவே லீவு போடணும். நம்ம எதுக்கோ லீவு போடுறோம். 1ஆம் தேதி ஆராதனை மெசேஜ் கேட்டிங்களா? 1ஆம் தேதி ஆராதனை மெசேஜ் என்ன சொன்னோம்? நம்ம எதுக்கோ லீவு போட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கு லீவ் போடுற, இதுக்கு லீவ் போட சில பேர்லாம் ஒன்றுத்துக்கு உதவாதவர்கள் லீவ் போடுவாங்க. வந்து நான் சொல்கிறேன், தேவனை துதிக்கிறதுக்காகவே, தேவனை ஆராதிக்கிறதுக்காகவே, அந்த மாதம் தேவன் செய்த நன்மைகளெல்லாம் எண்ணி பார்த்து கர்த்தரை துதிப்பதற்காகவே ஒரு நாள் லீவு போடுறதுல தப்பே கிடையாது. எதுக்கு லீவு போட்டிருக்கீங்க? ஏங்க, கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் நன்றி சொல்கிறதுக்காக நீங்கள் லீவு போட்டிருக்குன்னு சொல்லி பாருங்கள். நான் சொல்கிற எழுப்புதல் வந்து எல்லா இடத்துலையும் பக்குன்னு பிடிக்காது பாருங்கள். முதல்ல எழுப்புதல் ஒரு இடத்துல பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி தான் ஒரு இடத்துல ஒரு லெவலில் வரும்போது பெரிய தீபந்தமாக எரிய ஆரம்பிக்கும். முதல்ல ஒரு இடத்துல பிடிக்கணும், சொல்லணும். நீங்கள் இந்தமாரி உங்கள் குடும்பத்தில் பேசி பாருங்கள், இந்த மாதிரி குடும்பத்தில் நடந்து பாருங்கள், நீங்கள் சொல்லி பாருங்கள். இந்த மாதம் லீவு போடுறேன், எதுக்கு லீவு போடுறீங்கன்னு கேட்டு பாருங்க. இல்லைங்க, கர்த்தர் இந்த மாதம் ஃபுல்லாக எனக்கு நன்மை செஞ்சுருக்கிறாருங்க, அதுக்கு நான் நன்றி சொல்லணுன்றதுக்காக ஒரு நாள் லீவு போடுறேன்னு சொல்லி பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகள் உங்கள் கூட இருக்கிற எல்லாருமே கற்றுக்கொள்வார்கள். நானும் என்ன பண்ண போகிறேன், கர்த்தரை துதிப்பதற்கு நானும் என்ன பண்ண போகிறேன். இனிமேல் எல்லாம் நம்மளை பார்த்தா சில காரியத்தை ஃபாலோ பண்ணுவோம் மக்கள். நீ சொல்கிறது புரியுது. கிறிஸ்துவத்தை எப்படி மக்கள் பின்பற்றி போயிட்டு இருக்கிறாங்க, யாராவது ஒரு சில காரியம் நல்ல காரியம் பண்ணுமோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அதை பின்பற்றுகிறார்கள். அதனால தான் கிறிஸ்துவம் நல்ல லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நான் சொல்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி வாழ்ந்து பாரு. 2025 அமோகமான ஒரு நாட்களாக இருக்கும், பிரமாண்டமான ஒரு நாட்களாகும், பிரமாதமான ஒரு வருடங்களாக 2025 அமையும். ஆமென். லீவ் போட்டிருக்கீங்களா? என்ன போட போகிறீங்களா? 1ஆம் தேதியே சொன்னேன், அதிகபட்சம் 3 நாள் போடுங்க, குறைந்தபட்சம் ஒரு நாளாவது லீவு போட்டு உட்காருங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க. நான் சொல்கிறேன், சில பேர்லாம் நாங்கள் எப்போதுமே லீவாக தான் இருக்கிறோம், அப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் நான் பல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமான காரியம். 4வது, இதையே சிந்திச்சுக்கிட்டு என்று சொல்கிற காரியம் முக்கியமான. இதெல்லாம் தண்ணீர் பாய்ச்ச காரியம். இதுக்கு ரிலேட்டடாக ஒரு சம்பவத்துக்கு போவோம். லூக்கா புஸ்தகம் போவோம், 5ஆம் அதிகாரம். லூக்கா 5ஆம் அதிகாரம். இங்கே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த டேஞ்சர் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி என்ற ஒரு காரியத்தை பற்றி இங்கே தான் பேசணும்னா, டேஞ்சர் ஆஃப் ஃபெமிலியாரிட்டின்ற ஒரு வார்த்தை 2 இடத்துலையும் பண்ணுறதுனால எங்கே பேசணும்னு தெரில, இங்கே தான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன். சில இடத்துல வந்து ஃபெமிலியரான அறிமுகமான சில வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதான் எனக்கு தெரியுமே
அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னா அதில் இருந்து பல விஷயம் நம்ம வந்து பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமலே போய்விடுவோம். திரும்ப அந்த பகுதிக்கு போவோம். இந்த லூக்கா 5ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். நான் என்ன பண்ணியிருக்கேன், அடிக்கடி இந்த பகுதியில் போய் டச் பண்ணியிருக்கிறேன், தொட்டிருக்கிறேன், பல விஷயத்தை நான் பேசியிருக்கிறேன். நான் வந்து பேசாத சில விஷயத்தை இன்றைக்கு இங்கேருந்து சொல்ல இருக்கிறேன். 5ஆம் அதிகாரம் போவோம், படிக்கிறேன். பின்பு அவர் கெனசரேத் கடலருக்கு நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலைசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளு கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுகின்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து அவர்களுக்கு தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்ய காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று என்றான். அதற்கு அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபுதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய் என்றார். இந்த பகுதி நம்ம அடிக்கடி படித்த பகுதி தான். ஆகவே தான் திரும்ப படிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக திரும்ப படிக்க ஆரம்பித்தோம். சில நேரத்தில் பைபிள், சில நேரத்தில் நம்ம சில பேர் பைபிள் படிக்கிறாங்களா இல்லையா எனக்கு தெரியல. அதனாலே சில நேரத்தில் இப்படிலாம் படிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லோரும் பைபிள் கொண்டு வரணும். மற்ற சில பாரம்பரிய சபைகளில் பைபிள் இருக்காமல் கை வீசிட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே இருக்கக்கூடாது. எல்லோரும் பைபிள் கொண்டு வரணும். எல்லோரும் நான் என்ன சொல்கிறேன்றதை நான் படிக்கும்போது நீங்களும் படிக்கணும். அதே போல் சகோதரி படிக்கும்போது நீங்களும் என்ன பண்ணணும், சேர்ந்த அவைகளில் கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே தான் ஏற்கனவே தெரியும், இந்த பகுதி தான் ஏற்கனவே தெரியும் என்று சொல்லி நம்ம லேசாக அந்த பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. இதிலிருந்து தேவனிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்வது என்பது என்னென்னா ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது என்பதை இந்த பகுதியில் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம அறுவடை நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கக்கூடாது. அறுவடை நேரத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த கதையினுடைய பின்னணி உங்களுக்கு ஏதாவது தெரியும். பேதுரு வந்து முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை. பிரயாசப்பட்டிருக்கிறாருனாலே ஏதோ ஒரு பெரிய தேவை ஒன்று இருந்திருக்குது. அதனால தான் நிறைய பிரயாசப்பட்டிருக்கிறார், ஒன்றும் அகப்படலை வந்து. ஆகதான் பாருங்கள், இப்போ இப்படிப்பட்டவனுக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து இறங்கி அவர் ஒரு சில காரியத்தை கற்றுக் கொடுக்குறார். வந்து விரக்தியில் இருக்கிறார், ஒன்றுமே அகப்படலை. சிலது நம்ம கூட சிலது விரக்தியில் இருப்போம். என்னங்க சர்ச்சுக்கு போய் ஒன்றும் நடக்கலை, ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலை. சில பேர்லாம் கிறிஸ்துவ சபையிலே கூட விசுவாசிங்க கூட சில நேரத்தில் விரக்தியில் இருக்கிறாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலைங்க, பல்ல கடிச்சிட்டு போயிட்டு இருக்கிற வாழ்க்கையை சொல்லுவாங்க. சில பேர் அப்படி பல்ல கடிச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, வேறு வழி இல்லைங்க, அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்குதுங்க அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இங்கு பேதுருவுக்கு கர்த்தர் வந்து விதைக்கக்கூடிய ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு, முதல்ல போட்டை கொடுக்க சொல்கிறார். போட்டை சொல்கிறாரு, போட்டை கொடுக்குறாங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. சீமோனுடைய படகை கொடுக்குறாரு. படகு கொடுத்தா அதில் ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுறார். எப்போதுமே பாருங்கள், கர்த்தருக்கு நீங்கள் ஒன்றை கொடுத்தா தேவன் வந்து அது சும்மா உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டார். நல்லா கவனமாக கேளுங்க, இருக்கிற ஒவ்வொரு புரிஞ்சுக்கும். கர்த்தருக்காக நீங்கள் ஏதாவது செய்தால், ஏதாவது கொடுத்தா கர்த்தர் எம்டியாக திரும்ப உங்களுக்கு என்ன பண்ண மாட்டார், எம்டியாக கொடுக்க மாட்டார். கவனமாக கேளுங்க. இன்றைக்கு கூட நம்முடைய தமிழ்நாடு கலாச்சாரத்தில் கூட ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா கூட அடுத்த பொருளை கொடுக்கும்போது கொஞ்சோடு சர்க்கரையாவது என்ன பண்ணுறாங்க, ஏங்க கொடுக்குறாங்களா இல்லைங்களா? நான் சின்ன வயசுல தான் புரியல, என்ன சர்க்கரை போட்டு சர்க்கரை டக்குன்னு வாயில போட தான் பார்த்தேன் இல்லையா, புரியல. அப்புறமேட்டு தான் நாட்கள் ஆகாத எதுக்கு சர்க்கரை போடுறாங்க, வெறுமையாக அவங்களுக்கு கூட தெரியும். உலகத்தில் நம்ம ஆட்கள், நம்ம கலாச்சாரத்தில் கூட இந்த பண்பாடு மக்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பாக்ஸை கொடுத்தா வெறுமையாக கொடுக்க. சில பேர்லாம் நிறைய ஃபில் பண்ணி அதை அடைச்சி அதை ஃபில் பண்ணி அதில் நிறையாவும் வச்சு கொடுக்குறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? சில பேர் தேவனை போலவே செயல்படுற சில ஆட்களும் இருக்கிறார்கள். அப்போ கடவுள் பாருங்க, பேதுரு வந்து போட்டை கர்த்தரை கொடுக்குறாரு. கர்த்தர் எப்போதும் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்ததை சும்மா கொடுத்த மாதிரி கொடுக்க மாட்டார். பைபிளில் போடப்பட்டிருக்குது, இதோ வாசற்படியில் நின்று தட்டி ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தா நான் அவனிடத்துல வந்து பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன்றார். நிறைய பேருக்கு பாருங்கள், ஐயோ நம்மளே கஷ்டமாக இருக்கும், இவர் சாப்பிட வராரு. அப்படி கிடையாது. அவர் ஏன் உள்ளே வராருன்னா அவரை உட்கார வச்சிங்கன்னா அவர் போஜனம் சாப்பிட்ற மாதிரி தான் வருவார். ஆனால் சாப்பிட்ற மாதிரி வந்தவர் உங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு போடுற ஒரு ஆளாக மாறிடுவார்.
அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். நம்ம தானே போஜனம் பண்ணணும். அவர் பார்த்தா சாப்பிட்ற மாதிரி கதவு தட்டி சாப்பிட்ற மாதிரி உள்ள நுழையிறாரு. ஆனால் ஆள் பார்த்தீங்கன்னா சாப்பிட வரல, எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குற ஒரு ஆளாகவே மாறுகிறார். ஆகவே இன்றைக்கு இந்த ஆண்டவர் இயேசுக்கு என் இருதயத்தை ஒரு நாள் திறந்து கொடுத்தோனோ அன்றைக்கும் அப்படி தான் என் வாழ்க்கை அப்படி தான் நடந்துச்சு. என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிச்சு. நானும் கஷ்டத்தில் இருந்தவன் தான் பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை உள்ள ரிசீவ் பண்ண பிற்பாடு வாழ்க்கையே மாறினுச்சு. இப்போ அவர் வந்து பிற்பாடு அவர் பல காரியத்தை அவர் பண்ணிட்டு இருக்கிறார் வந்து. ஆகவே உங்கள் மேஜையே மாறிடும். சாப்பிட வந்து அவர் கூப்பிட்டிங்கன்னா அந்த மேஜை மாதிரி அவர் உங்களுக்கு பரிமாறுறவராக மாறிடுவார். இந்த இடத்துல பாருங்கள், இந்த பேதுருக்கு இந்த அறுவடையில் கொஞ்சம் கிளியராக இல்லாதனால, தெளிவாக இல்லாதனால தேவன் சொன்ன வார்த்தை அப்படி அவருக்கு வேற மாதிரி கேட்டிருக்குது. தேவன் சொல்ல வலைகளை போடுங்க அப்படின்றார். பைபிள் பார்க்குறோம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் கொண்டு போய் மீன் பிடிக்க முடியும் உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அநேக நேரத்தில் பாருங்கள், கொஞ்சம் ஒரு சின்ன 2 எழுத்து தான், சின்ன ஒரு வார்த்தை தான், வலைகளை அப்படின்னு சொல்கிறார். இவர் பாருங்க என்ன பண்ணுறாரு, ஒரு அசால்ட்டாக இருந்ததுனால, ஒரு ஜாக்கிரதையாக இல்லாததுனால, தேவனுடைய வார்த்தையின் மீது ஒரு ஆர்வம் இல்லாததுனால, தேவனுடைய வார்த்தையை கிளியராக இல்லாததுனால, அறுவடையில் கொஞ்சம் தூங்கிக்கிட்டு இருந்ததுனால நடந்த ஒரு விஷயம். சில இடத்துல தூக்கத்தில் கேட்கும்போது 1 சொன்னமா 2 சொன்னமான்னு கேட்காது இல்லைங்களா, அவர் என்ன சொன்னார்னு தெரியாது இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் அறுவடையில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால ஏற்பட்ட பிரச்சனை என்ன, வலைகளை கொண்டு போகிறது பதிலாக ஒரு வலையை மட்டும் கொண்டு போகிறார். வலையை அதையும் சொல்கிறார். ஆண்டவர் எப்போதும் பார்த்தீங்கன்னா, நீ என்ன மடப்பையா, ஒன்று என்ன சொன்னேன், நம்மள அதை என்ன பண்ணுவோம், என்ன சொன்ன வரும்போது ஏகப்பட்ட வலையை கொண்டு சொன்னேன், இதுக்கு தான் அப்பே சரிண்டு, அதனால தான் நீ மீன் பிடிக்காமல் போன. நம்மளால தான் கண்ணாபின்னா என்ன பண்ணுவோம், திட்ட ஆரம்பிச்சிருவோம், பேச ஆரம்பிச்சிருவோம், கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சிருவோம். எனக்கு தெரியும் அப்பவே அப்படிலாம் சொல்ல ஆரம்பிப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போதும் ஆண்டவர் வந்து டீசெண்டாக இது பண்ணுவார். அவர் என்ன தான் சொன்னாலும் சரி, நீ புரிஞ்சுக்கிட்ட விதம் அப்படி, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வலையை, உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். அப்போ கூட ஆண்டவர் கிராஸ் பண்ணி, நான் பேதுரு இப்படி பண்ணிட்டியே, சொதப்பி விட்டியப்பா, இப்படி சொதப்பிட்டியே, நேரம் வந்து உனக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பலன்னு பார்த்தா நீ பாட்டு இப்படி பண்ணிட்டியே அப்படிலாம் ஒரு வாதி சொல்லிச்சே. பரவாயில்ல, உன் விசுவாசத்தின்படி உனக்கு அது கடவுள், சரி பரவாயில்ல, நான் வலைகளை போடுன்னு நான் என் விசுவாசத்தின்படி சொன்னேன், சரி நீ என்ன பண்ணிட்ட, ஓ விசுவாசத்தின்படி வலையை கொண்டு வந்த. ஆனாலும் என்ன பண்ணார், விட்டாரா இல்லை, நிறைத்து வலை கிழிந்து போகத்தக்கதாக அற்புதம் நடக்குது. சில நேரத்தில் நிறைய நேரத்தில் நம்ம தப்பு கணக்கே போட்டுடுறோம். நிறைய நேரத்தில் பாருங்கள், ஜபத்தில் கூட தப்பு கணக்கு போட்டுருணும், ஆண்டவர்கிட்ட விசுவாசிக்கிறது கூட தப்பு கணக்கு போட்டுரும். இதெல்லாம் நடக்குங்களா, இதெல்லாம் ஆகுங்களா, இதெல்லாம் முடியுங்களா, என்ன பேசிட்டு இருக்கிறாங்க. சில சபையில் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் சில பேருக்குலாம் அது அவங்களால அதை கிரகிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இதெல்லாம் நடக்கிற காரியத்தையே பேசுகிறாங்க. பேதுரும் அப்படி தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டார். அறுவடை நேரத்தில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால வலையை கொண்டு போகிறார். அது மட்டும் அல்ல, இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும், சொல்ல போனால் 2 படகு தான் அங்கே வந்திருக்குது. பேதுரு கொஞ்சம் கர்த்தரைப்பட்டு இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் அந்த பெற்றிருந்துச்சுன்னா அவர் பார்த்துருப்பார். ஸ்டார்ட் பண்ணும்போதே வலைகளோடு போயிருப்பார். தேவனை பற்றி கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா வலையோடு போயிருக்க மாட்டார், வலைகளோடு போயிருப்பார். இன்னொரு விஷயம் கவனமாக கேளுங்க, இவர் சொல்லியிருப்பார், முதல்ல கூட்டி போய் அங்கே இருக்கிற அங்கே கரையில் இருக்கிற எல்லா படகையும் கூட்டிகிட்டு வாடா. பேதுரு பெரிய ஆர்டர் போட்டுருப்போம், ஒரு படகு கூட்டு மட்டும் 2 படம் தான் நிறைஞ்சிச்சு. நான் சொல்கிறேன், ஒருவேளை பேதுரு கர்த்தர் சொல்லிட்டாரு இந்த இடத்துல அவருக்கு செய்து தங்கள் வலை கிழிந்து மிகுதியான, அப்பொழுது மற்ற படங்கள் கூட்டாளிகள் உதவி செய்யும்படி கூப்பிடுறாங்க. நான் சொல்கிறேன், விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த கரையில் இருக்கிற எல்லா போட்டும் வந்து இங்கே எடுத்து அள்ளி கொட்டினாலும் நல்லா கவனமாக கேளு, 2 படகு மட்டும் நிரம்பி இருக்காது, எல்லா படகுமே நிரம்பி இருக்கும். அறுவடை அந்த அளவுக்கு வந்திருக்கும். கொஞ்சம் கேர்லெஸ். எப்போதுமே இந்த அறுவடை நேரத்தில் அதை நம்ம பெற்றுக்கொள்கிற விஷயத்தில் நம்ம வந்து அதை புரிந்து கொள்ளல, அதை நம்ம புரிந்து கொள்ளாமல் போயிட்டாலே நம்ம நடக்கிற விஷயம் என்னன்னா, வசனத்தையே நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்று சொன்னால், சில பேர் சொல்லலாம், நான் ஒன்று சொன்னையா அவங்க ஒன்று செஞ்சாங்கய்யா, இந்த விஷயத்தை நிறைய இடத்துல கேட்டிருப்பேன், நம்ம ஒன்று சொல்கிறோம் அவங்க ஒன்று செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கேயே அப்படி தான் பாருங்கள். தேவனை பற்றி குறைவான ஒரு எண்ணம் இருந்ததுனால,
குறைவான ஒரு காரியம் இருந்ததுனால, கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வலைகளை போடுறதுக்கு பதிலாக வலையை போட்டார். படகு எல்லாவற்றையும் கூப்பிட்டு நிரப்பியிருக்கலாம். ஆனால் 2 படகும் அமிழத்தக்கதான காரியம் நடந்துச்சு. ஆனாலும் அதில் கூட கர்த்தர் என்ன பண்ணாருங்க, அது தலைப்பு வாங்க, அதுவே பெருசுங்க. ஆமாம், அதுவே பெருசு தான். ஆனால் அந்த 1000 மடங்கு ப்ளஸ் பண்ணுறவர், திரும்ப சொல்கிறேன், கரையில் இருக்கிற அத்தனை போட்டையும் கொண்டு வந்தால் கூட அத்தனை போட்டும் நிரம்பி அமிழத்தக்கதான மீன்கள் தான் அத்தனை போட்லையும் கிடச்சிருக்கு. நேரத்தில் பாருங்கள், சில பேர்லாம் பாருங்கள், நம்ம மட்டும் ஆசீர்வதிக்கணும், இந்த ஆசீர்வாதத்தை வேறு யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுங்க. பார்த்துங்களா, சில பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, எங்கேயாவது அவங்களுக்கு ஏதாவது லாபமோ எங்கேயாவது அவங்களுக்கு நிறைய கிடச்சிச்சுன்னா அந்த இடத்துல யாருக்கும் சொல்லவே மாட்டோம். போய் நமக்கு முன்னாடி அவங்க பெரிய ஆள் ஆகிட்டா என்ன பண்ணுறது, நமக்கு முன்னாடி பெரிய ஆள் ஆகிட்டா எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், சில நல்ல ஒரு ஏர்னிங் வருது அப்படின்னா, நல்ல ப்ராஃபிட் வருதுன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எதனால? நமக்கு மேலே வந்துட்டா என்ன பண்ணுறது. அப்புறம் நம்ம இந்த பைக்கில் போகிறோம், இந்த காரில் போகிறோம், இந்த வீடு வாங்கிட்டோம், அப்புறம் நமக்கு மேலே ஏதாவது ஒன்று வாங்கிட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது. அதனாலே சில பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை நான் கெஸ் பண்ணுறேன், பைபிளில் கிடையாது, நான் கெஸ் பண்ணுறது அப்படி. ஆனால் ஒருவேளை இங்கே பேதுரு மட்டும் எல்லா படகுலையும் கூப்பிட்டுருந்தா கூட அத்தனை படகையும் கர்த்தர் நிரப்பியிருப்பார். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லா போட்டும் இருக்குது, எல்லா போட்டும் நிரம்பணுன்றது தான் தெய்வ திட்டமாக இருக்குது. உங்கள் எல்லா வீடும் நிரம்பணும். ஏதோ ஒருத்தர் வீடு மட்டும் கிடையாது. எதுக்காக சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம், எதுக்காக போதிச்சுட்டு இருக்கிறோம், ஏதோ ஒருத்தர் மட்டும் நல்லா இருப்பதுக்காக பேசிட்டு இருக்கிறோமா? கிடையாது. என் மைண்டில் அப்படி கிடையாது, கர்த்தருடைய மைண்டில் அப்படி கிடையாது. ஏதோ ஒருத்தர் மட்டும் நல்லா இருந்தால் போதுன்னு தேவ திட்டத்தில் கிடையாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும், இங்கே கேட்குற வார்த்தைக்கு இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பத்தாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகதான் பேதுரு அந்த இடத்துல உசாரா இல்லை, இந்த இடத்துல உசாரா இல்லாமல் போயிட்டார், கவனமாக இல்லாமல் போயிட்டார். அதுதான் பைபிளில் பேதுரு பவுல் பிலிப்பியருக்கு சொல்கிற மாதிரி சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க, கவலைப்படாதீங்க. 3வது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 4வது இதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் தேவன்கிட்ட வர எல்லா காரியம் கிளியராக உங்களுக்கு தெரியும், தெளிவாக தெரியும். தேவன் சொல்றது தெளிவாக நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. இந்த 4 காரியம் இல்லைன்னா தெளிவு இருக்காது. அப்போ பெற்றுக்கொள்கிற வாழ்க்கையில் தெளிவு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். விசுவாசத்தில் நீங்கள் இன்னும் ஆழம் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் நடத்தும் போது தைரியமாக இறங்க முடியும். அந்த இடத்துல சோறு வராது. இல்லை, அவர் சொல்லிட்டாருங்க, உங்களுடைய வார்த்தையின் வளைய போடுறேன்னு சொல்கிறார்ல. அப்போ இன்னும் கொஞ்சம் விசுவாசிச்சிருந்தாலும் இன்னும் பெரிய காரியத்தை அவர் அந்த இடத்துல பண்ணியிருப்பார். ஆகவே தேவனுடைய இணைப்பில் இருக்கும்போது, தேவனுடைய தொடர்பில் இருக்கும்போது, நீங்கள் விதைத்த காரியத்தை மட்டுமல்ல, அறுவடை நேரத்துலையும் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. விதைக்கிற நேரத்தில் சில பேர் விதைக்கிற நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க, சில நேரத்தில் அறுவடை நேரத்தில் தூங்கி போயிடுறாங்க, அறுவடை நேரத்தில் அசால்ட் ஆகிடுறாங்க, அறுவடை நேரத்தில் கலங்கி போயிடுறாங்க, அறுவடை நேரத்தில் சோர்ந்து போயிடுறாங்க. அதில் தான் ரொம்ப எப்படி நீங்கள் விதைக்கும் போது ரொம்ப ஒரு ஷார்ப்பாக இருக்கிறீங்களோ அதை காட்டிலும் அறுவடை நேரத்திலும் அதிகமான ஷார்ப்பாக இருக்க வேண்டும். அறுப்பு ஏராளம் இருக்குது, பைபிளில் போடப்பட்டிருக்கு. அறுப்பு எப்போதும் அறுவடை ஏராளம் இருக்குது, ஆனால் அதை அறுக்கிறவங்க தான் குறைவாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்கிறேன், கர்த்தர்கிட்ட ஏராளம் இருக்குது. நான் சொல்கிறேன், இன்னும் இப்போ இருக்கிற 800 கோடி மக்கள் சாப்பிட்டா கூட இன்னும் அவர்கிட்ட நிறையா மீதம் இருக்குது. ஏன்னா உனக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதி பேருக்குலாம் என்ன, அது மனுஷிக எண்ணங்கள். தேவன் சொல்ல, இன்னும் 800 கோடி மக்கள் இந்த உலகத்தில் பிறந்தாலும் அத்தனை பேருக்கும் நான் சப்ளை பண்ண நான் ரெடியாக இருக்கிறேன்ப்பா அப்படின்ற, நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதை பற்றி பேசுகிறார் ஆகவே நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ சபைக்கு வந்து போகிற வாழ்க்கை மட்டும் கிடையாது. அறுவடையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவன்றது பெற்றுக்கொள்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாது. 4வது விஷயம், முதல் காரியம் என்ன பார்த்தோம்? விதைக்கணும். 2வது வேரூன்ற வேண்டும். 3வது விதைத்ததை பராமரிக்க வேண்டும், தண்ணீர் பாய்ச்சல்னு சொன்னோம் இல்லைங்களா. 4வது விஷயம், மார்க் புஸ்தகத்துக்கு போவோம். அங்கே 4வது காரியம் அங்கேருந்து தான் பார்க்க போகிறோம். மார்க் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 4வது விஷயம் என்ன? இந்த வசனத்தை படிச்சுட்டு தலைப்பை சொல்கிறேன். 4:20 வசனத்தை கேட்டு எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கோங்க. எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். ஏப்பா மைக்கு ஒன்று வைக்க சொன்னேன், வைக்கலிங்க, வச்சாச்சா? படிங்க 20 படிங்க.
வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். ஆமென். நல்ல நிலம், அறுவடை நல்ல அறுவடை உண்டாக வேண்டும் என்றால், நல்ல ப்ராஃபிட் நம்ம பார்க்கணும்னா நம்ம லேண்டு முக்கியம். எந்த லேண்டில் விதைக்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பார்க்கணும். நல்ல நிலை, இவர்களே வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கும் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? லேண்டை பார்க்க போகிறோம். நல்ல நிலம். நம்ம விதைக்கிற இடம் நல்ல நிலமாக இருந்தால் அறுவடையும் ஏராளம் உண்டாக ஆரம்பிக்கும். யாருமே பாருங்கள், விவசாயிங்க கண்டிப்பாக தெரியும். நல்ல எந்த ஒரு விவசாயிக்கும் இந்த இடத்துல என்ன விதைக்கலாம்னு சொல்லி நல்லா அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இந்த இடத்துல என்னத்தை போட்டால் என்ன நல்லா வரும்னு தெரியும். ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண் இல்லைங்களா? நம்ம படிப்போம் இல்லைங்களா? நிறைய இடத்துல படிக்கும் போதெல்லாம் புஸ்தகத்தில் படிக்கும் போதெல்லாம் இந்த ஊரில் இந்த மண் இருக்குது, அந்த ஊரில் அந்த மண் இருக்குன்ற மாதிரி நம்ம ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மண், அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி விளைச்சல் உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ ஆக சொல்கிறாங்களே, மண் ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க அக்ரிகல்ச்சரில். இந்த இடத்துல போட்டால் என்ன நம்ம எடுக்க முடியுன்ற காரியத்தை ஆராய்ச்சி பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ கவனமாக கேட்கணும். இப்போ கர்த்தர் அதே அக்ரிகல்ச்சர் டேர்மில் பேசுகிறாரு. விதைக்கிறவன் ஒருத்தர் விதைக்க பொறுப்பானா, ஒருத்தர் வழியறிக விதைச்சான், ஒருத்தர் கல்லுள்ள இடத்துல விதைச்சான், ஒருத்தர் முள்ளுள்ள இடத்துல விதைச்சான். அதில் ப்ராஃபிட் பார்க்க முடியல, அதில் நான் லாபத்தை பார்க்க முடியல. அறுவடையை சொல்கிற மாதிரி ஒரு அறுவடை இல்லை. ஆனால் ஒரு 4வது நிலத்தை பற்றி சொல்லும்போது நல்ல நிலத்தை பற்றி பேசுகிறார். அதில் நல்ல ப்ராஃபிட் பார்க்குறார். 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கும். 3மே பார்த்தீங்கன்னா ஃபுல், அதாவது ஒவ்வொரு லேண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபுல்னஸை பற்றி பேசுகிறார். 30 60 பாருங்கள், அங்கேயே சொல்லியிருக்கிறார் 30 60 100ன்னு. அதுலேயே அப்படி கிடையாது. இந்த ஒவ்வொரு ஊரில் அந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரி அறுவடை உண்டாக ஆரம்பிக்கிற. இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அது 30னா அது ஃபுல்னஸ், 60னா அது ஃபுல்னஸ், 100னா அது ஃபுல்னஸ். அந்த விதத்தில் தேவன் பேசுகிறாரு பாருங்க. அப்போ என்ன பண்ணணும்? நல்ல நிலத்தில் விதைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல நிலத்தில் விதைச்சிங்கன்னா அறுவடை உண்டு. ஆகவே நம்ம நல்ல நிலம் என்றால் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நல்ல நிலம் என்றால் என்ன என்பதென்றால், பலனை கொடுக்கின்ற நிலம் நல்ல நிலம். அது மட்டும் இல்லை, விதைச்சா அது விளையணும், அதுதான் நல்ல நிலம். விதைச்சா விளையாத இடத்துல போட்டிங்கன்னா இதுவுமே வளரவே வளைக்கு. பாருங்கள், கீழே காரையாந்தி மேலே மட்டும் கொஞ்சம் மண் இருக்கிற மாதிரி சில பேர் இன்றைக்கெல்லாம் பாருங்கள், மண் சில வீடுகளை கட்டும் போது மேலே மண் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கீழே ஒரு அடிக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே காரையாக இருக்கும். விதைச்சி பிற்பாடு சொல்லுவோம், எல்லாம் போடணும், வேறு போக மாட்டேனுதுங்க, அதனால் கனி நமக்கு ஃப்ரூட் வர மாட்டேனுதுங்க நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல. அதுமாதிரி கொஞ்சம் பார்க்கணும். நல்ல நிலம் என்று சொன்னால் விதைச்சா அது விளையணும், விளைச்சலை கொடுக்கணும், நல்ல பலனை கொடுக்கணும். அதாவது விளைகிற பலனை கொடுக்கிற கனி கொடுக்கிற நிலமாக இருப்பது எல்லாமே நல்ல நிலங்கள். அதே போல் தான் பணம் என்று சொல்லக்கூடிய விஷயமும் வேதம் சொல்லுது. ஒரு விதையாக வேதம் போதிக்குது, பணத்தை ஒரு விதையாக போதிக்குது. அப்போ இந்த பணத்தை கூட நம்ம இதை பற்றி பேசிட்டு வரோம், இதை பற்றி தான் பேசிட்டு வரோம். பணத்தை கூட விதைக்கக்கூடிய இடம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு 7 விதமான நல்ல நிலங்களை பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு நேரம் இருக்குதோ அந்த அளவுக்கு 7 நல்ல நிலங்களையும் போதிச்சிடும். ஒருவேளை நீங்கள் எந்த இடத்துல விதைக்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல விதைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நல்ல நிலத்தில் தான் விதைக்கிறீங்களா என்பதை சீர்தூக்கி பாருங்க. ஒருவேளை நீங்கள் விதைக்கிற இடம் நல்ல நிலமா இல்லைன்னா இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், லேண்டை மாற்றிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லேண்டை கிளியர் ஆகிக்கிறீங்க, லேண்டை தெளிவாகிக்கிறீங்க, நல்ல நிலத்தில் விதைக்க பிரயாசம் பண்ணுங்கள். என்றைக்கு நீங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கிறீர்களோ அன்றைக்கு 100 மடங்கு, முழுமையான ஒரு மடங்கு நாம் அதுக்கு அறுவடை செய்ய முடியும். சரி, இன்றைக்கி நம்ம பேச போகிறது 7 காரியத்தை பேச போகிறது. 6 காரியத்தை நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய டச் பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த 6 விஷயத்தையும் கொஞ்சம் மேலோட்டமாக, ஏன்னா இன்றைக்கி சில பேர் புதுசாக வந்திருக்கிறீங்க, சில பேர்லாம் இப்போ தான் நம்ம சபைக்கு கொஞ்சம் அறிமுகமானவங்க கொஞ்ச நாளாக வந்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறீங்க. வீடியோவிலையும் பார்க்குறவங்க சில பேர் புதுசாலாம் சில பேர் பார்ப்பாங்கன்றதுக்காக இந்த 6 காரியத்தையும் கொஞ்சம் டச் பண்ணிட்டு மேலோட்டமாக சொல்லிட்டு 7வது காரியத்தை நம்ம அதிகமாக நம்ம சபையில் பேசுனது கிடையாது. அதனால் 7வது விஷயத்தில் ரொம்ப அதிகம் கவனம் செலுத்த போகிறோம். அதனால் முதல் 6 காரியத்தை மட்டும் கொஞ்சம் வேகத்தில் ஓடிட்டு 7வது காரியத்தை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேச போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா, முதலாவது நல்ல நிலம் என்று சொல்லக்கூடியது என்னவென்றால், தேவன் எதை அதாவது நல்ல நிலம் என்று சொல்வது நல்லா கவனிக்கணும். என் மைண்டுக்கு தெரியுறது கிடையாது. வேதம் எதை நல்ல நிலம் என்று சொல்கிறதோ அதை பற்றி போதிக்க போகிறேன். புரியுதுங்களா? எனக்கு என்ன தோணுது, நான் என்ன யோசிக்கிறேன், அது கிடையாது. வேதம் என்ன போதிக்குது நல்ல நிலம் என்று வேதம் எதை சொல்லுது? மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
உடனே புரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபெமிலியரான வசனம் தானே, இது எங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தானே. அதனால தான் என்ன நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இதெல்லாம் கொஞ்சம் மேலோட்டமாக டச் பண்ணுவேன். 4வது காரியத்தை 7வது காரியத்தை மட்டும் கொஞ்சம் விலாவாரியாக பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம இதையும் கவனிக்க வேண்டியது தேவையாக இருக்குது. சிலதை மறந்துருப்பீங்க. இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் சொல்கிற மாதிரி பேதுரு மாதிரி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. கேர்ஃபுல்லாக இருந்தால் நீ நினைக்கலாம், எங்க கேர்லெஸ்ஸாக இருந்து 2 படகும் நேரம் முடிச்சு நான் கேர்லெஸ்ஸாகவே இருந்துருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கேர்லெஸ்ஸாக இருந்தவனுக்கு 2 படம் நேரம் போச்சாரு. கேர்லெஸ்ஸாக இருந்து நான் என்ன சொல்கிறேன், கேர்லெஸ்ஸாக இருந்து 2 படம் கேர்ஃபுல்லாக இருந்தால் எந்த அளவுக்கு விதைக்கணும் நான் அதை பார்க்குறேன். படிப்போம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகனில் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ என்ன சொல்கிறாரு, என் ஆலயத்தில் என்று சொல்கிறார். அப்போ நல்ல நிலம் என்று சொல்லக்கூடியது தேவனுடைய ஆலயம். இன்னும் சொல்லப்போனால் சபையை தேவன் நல்ல நிலம் என்று அழைக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் சபையை எப்படி பார்க்குறாரு, தேவனுடைய ஆலயத்தை, இந்த ஆலயத்தை தேவன் நல்ல நிலமாக தான் பார்க்குறார். கவனமாக கேளுங்க. இந்த ஆலயங்களில் கூட சில மோசமான நிலங்கள் இருக்குது. நான் மோசமான ஆலயம் சொல்லலை, மோசமான நிலங்களும் இருக்கிறது. ஆகவே எந்த ஆலயம் நல்ல நிலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், இது சபை தானங்க, இது கோயில் தானங்க, இதுவும் சர்ச்சு தானங்க, இங்கேயும் புல்பிட் இருக்குது, இங்கேயும் பைபிள் தானங்க இருக்குது என்று நம்ம நினைக்கிறோம். அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், சில பேர்லாம் பக்கத்தில் சபை இருக்குதுன்றதுனால என்ன பண்ணுவாங்க, இங்கே பக்கத்திலே போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பாருங்கள், சில ராங் டாக்ட்ரின் தப்பான உபதேசத்துக்குள்ளே உள்ளே போனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கடைசியில் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போன ஆட்கள்லாம் இருக்கிறார்கள். பாருங்கள், சபை என்று சொல்லக்கூடிய எது நல்ல நிலம், எது நல்ல சபை. இன்றைக்கி நிறைய சபைகளை பாருங்கள், கன்னி பிறப்பை நம்புறதே கிடையாது. சில சபைகள்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது எப்படிங்க கன்னி பிறப்பு? ஒரு சில சபைகள் அற்புதத்தையே நம்புறது கிடையாது. இருக்கிறாங்க, நம்ம சேலத்திலும் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அகில உலகத்திலையும் அற்புதத்தை நம்பாத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க அதிகமாக எதை வலியுறுத்துவார்கள், டாக்டரையும் மருந்து தான் அதிகம் வலியுறுத்துவாங்க. அதான் அற்புதம்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அந்த காலகட்டத்திலேயே அற்புதம் முதல் நூற்றாண்டு திருச்சபையில் அற்புதம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போலாம் அற்புதம் கிடையவே கிடையாது. அதுக்கு தானே டாக்டர் இருக்கிறாங்க, மருந்து இருக்குது. இதனால் இனி தேவன் எப்படி மக்களை ஹீல் பண்ணுறாரு, டாக்டர் மூலமாக ஹீல் பண்ணுறாரு, இந்த மெடிக்கல் மூலமாக ஹீல் பண்ணிட்டு இருக்கிற, மருந்துகள் மூலமாக ஹீல் பண்ணுறாரு. இன்றைக்கெல்லாம் அற்புதம்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்றான். கிடையாது. இன்றைக்கும் தேவன் அற்புதம் நாயகராக இருக்கிறார், அற்புதங்கள் தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அற்புதங்கள் செய்கிறவராக தான் இருக்கிறார். ஒருவேளை நம்ம தப்பான காரியத்தை விசுவாசிக்க ஆரம்பித்தா தப்பான வாழ்க்கை போயிடும். ஆகவேதான் நம்ம அற்புதத்தை நம்புகிறோம், அற்புதத்தை விசுவாசிக்கிறோம். சில பேர் பாருங்க, இயேசுவின் மரணத்தை நம்பாத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இயேசுவின் மரணத்தை, ரத்தத்தை விசுவாசிக்காத ஆட்கள்லாம் இருக்கிறாங்களா? இருக்கிறார்கள். யாரெல்லாம் என்னால் தெளிவாக பேச முடியும். ஆனால் இப்போ நம்ம அதுக்கான நேரம் இல்லை. பொதுவாக சில காரியம் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள்லாம் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்திலே இருந்தவங்க இன்றைக்கி இருக்க மாட்டாங்களா? இல்லையா, இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆகவே நம்ம சபை நல்ல நிலம் என்று சொல்லக்கூடிய எது, சத்தியத்தை குறித்த வெளிச்சத்தையும் அறிவையும் கொடுக்கின்ற ஒரு இடமாக சபை இருக்க வேண்டும். அங்கே போகும்போது விசுவாசம் வளருதா, சபையில் போது விசுவாசம் தட்டி எழுப்பப்படுதா, இல்லை சபைக்கு போயிட்டு வந்தபோது அதைரியம் உண்டாகுதா, பயம் உண்டாகுதா, சபைக்கு போயிட்டு வந்தால் நம்பிக்கை இல்லாமல் போகுதா? சில பேர் சபைக்கு போயிட்டு வந்தால் பொக்குன்னு போயிடுவாங்க பாருங்கள், ஒரு நிம்மதியே இருக்காது, ஒரு விரக்தியிலே இருப்பாங்க. என்னப்பா ஒரு தேவன் நம்மோடு ஏதாவது பேசுவாங்கன்னு போனால் தேவன் பேசாமல் இவங்க பாட்டு வேற எதுவும் கண்டது கிடையாது. சில பேர்லாம் பாருங்கள், சபையை ஆர்கெஸ்ட்ரா மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஃபுல்லாகவே போகும். சில பேர்லாம் பாருங்கள், இந்த ஆர்கெஸ்ட்ரா மாதிரி சொல்கிறோன்னா எப்படின்னா ஒவ்வொருத்தரையும் இன்றைக்கி இவர்கள் பாடுவார்கள், அடுத்து அவர்கள் பாடுவார்கள், அடுத்து அவர்கள் பாடுவார்கள், அடுத்து அவர்கள் பாடுவார்கள். இப்போ நம்மளும் பண்ணலாம். அதோடு நின்று விடக்கூடாது. சபை என்பது என்ன, சத்தியத்தை போதிக்கின்ற ஒரு இடமாக இருக்கணும். ஆலயம் என்பது எதற்காக, வெறும் பூஜை பண்ணுறதுக்காக கிடையாது. பூஜை பண்ணுற இடமும் கிடையாது. ஏன்னா சில இடத்துல பண்ணுறாங்க, பூஜைலாம் பண்ணுறாங்க, சில இடத்துல இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. சில இடத்துல திரும்ப சொல்ல, சபை என்பது பூஜை பண்ணுற இடமும் கிடையாது. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டு அவர் உலகமெங்கும் புறப்பட்டு போய் எல்லா இடத்துலையும் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லலை இல்லைங்களா? அவர் சொன்ன தெளிவாக சொல்லியிருக்கிறார், பிரசங்கிங்கள் இருக்கிறார். உலகமெங்கும் புறப்பட்டு போய் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. எங்கேயாவது பூஜை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் பூஜை பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், என்னங்க இந்த சர்ச்சில் ஒரு சாம்பிராணி வாசம் இல்லை,
மெழுகுத்திரியை காணா, உப்பை காணா, மிளகை காணா, இதையும் காணா, பூஜைக்குரிய எந்த ஒரு காரியத்தையும் காணா, பூவை காணா. இந்த சபையில் பைபிள் மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் இது முக்கியம். இது தேவன் இதை விரும்புகிறார். பூஜை பண்ண விரும்பல, தேவன் இதை ஒரு சத்தியத்தை போதிக்கணும் அவர் விரும்புகிறார். உலகம் எங்கே புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு சொல்லியிருக்கார். சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, எல்லா இடத்துலையும் பூஜை போட்டுட்டுங்கன்னு சொல்லுறோம். வந்து பவுல் கூட ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த அளவற்ற படிப்போம். எபேசியர் புஸ்தகம் போவோம். எபேசியர் புஸ்தகம் போவோம், 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். அவருக்கு எவ்வளோ பெரிய வெளிப்பாடு பாருங்க, எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக அந்த வசனத்தை எழுதுறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். 7-8 படிப்போம் பாருங்க. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை சொல்றாரு. கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை அப்புறம் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் கரெக்டா சொல்லிட்டு அப்புறம் தொடர்ந்து படிங்க. அடுத்தது, தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய திவ்ய ஞானமானது, அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்றும் எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. போதும். சபை என்பது என்ன? பவுலை போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, எதுக்காக சபை, எதுக்காக ஊழியம், எதுக்காக காரியம்? அவர் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும், போதிக்கணும். சும்மா ஏதோ வந்துட்டு கண்டது கடையை ஒப்பிச்சுட்டு போறது கிடையாது. கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம், அது மட்டும் சொல்றாரு, அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டு சொல்ற அனந்த ஞானம், ஆதீனத்தில் இருந்த ஞானம். கடவுள் உலக திட்டத்துக்கு முன்பாக சபையை குறித்து வைத்திருக்கிற, சபை என்ற ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறாரு. சபையை குறித்து வைத்திருக்கிற ஞானம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்றும் எல்லாருக்கும் வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு சபை என்பது இதுக்காக. நல்லா புரிஞ்சுக்கணும். சபை எதற்காகனா இந்த வசனத்தை போய் பவுல் என்ன சொல்றாருன்றதை கொஞ்சம் கவனிச்சாலே போது. சபை எதற்காக இன்னொரு காரியத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா இது இதற்காக தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஆகவேதான் பாருங்க, ஒரு சபையில் பிரசங்கமே இல்லைன்னா அது சபையாகவே இருக்காது, அது ஆலயமாகவே இருக்காது. சிலத்தில் அப்படி எல்லாத்துக்கும் நிறைய நேரம் கொடுப்பாங்க. ஆனால் பிரசங்கத்தை மட்டும் 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணி போயிடுங்க. எங்கள் மக்களாக ரொம்ப நேரம் உட்காந்து கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில 10 நிமிஷம் அவங்களுக்கு பேசுகிறத பெருசுங்க அப்படின்னு வாங்குவாங்க. நிறைய இடத்துல போய் பாருங்கள், சில இடத்துல பிரசங்கம் பண்ணாமல் கூப்பிடுவாங்க பாருங்கள். சில இடத்துல போய் பிரசங்கம் பண்ண போய் கூப்பிட்ற இடத்துல அப்படியே சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு 20 நிமிஷம் பிரசங்கம் பண்ணால் போதுங்க அப்படின்வாங்க. 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணால் போதும், 20 நிமிஷம் பிரசங்கம் பண்ணால் போதும். ஆனால் பாருங்கள், எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட நேரம் செலவு பண்ணுவாங்க. அது லொட்டு லோஸ்க்கு எல்லாத்துக்கும் நேரம், ஏகப்பட்ட நேரம். ஆனால் தேவனுடைய அனந்த ஞானத்தையும் தேவனுடைய ரகசியத்தையும் தேவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தையும் அறிவிப்பதற்கு சபையில் மக்களுக்கு கொடுக்குற நேரம் ஒரு குறைந்த ஒரு நேரமாகவே இருக்கிறது. அந்நேரத்தில் சபைன்னு சொல்லும்போது சில பேர் பாருங்க, நான் வானத்துக்கு போயிட்டு வந்தேன், பூமிக்கு கீழே போயிட்டு வந்தேன்லாம் அதெல்லாம் சொல்கிறது நிறைய நேரம் எடுப்பாங்க சாட்சின்னு சொல்லி. நான் சபையில் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் சாட்சி சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். இந்த வசனத்தை கேட்டேங்க, இங்கே வந்தேன், கர்த்தருடைய வசனத்தை கேட்டேன், விசுவாசிச்சேன், இப்படி பெற்றுக்கொண்டேன், நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? நான் சொல்ல உடனே நீங்கள் வந்து சொல்லுங்கள், தப்பே கிடையாது. புரியுதுங்களா? நம்ம எதை வெளிப்படுத்தணும்? தேவனை முன்னிறுத்த வேண்டும். தேவனை காட்டில் நம்மை முன்னிறுத்துவது சாட்சி கிடையாது. இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய பண்ணிருக்கிறாரா, செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் வாரம் சாட்சிகள் சொல்லலாம், தப்பு எதுவும் கிடையாது. ஆனால் சில பேர் பாருங்க, நான் பரலோகத்துக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், சில பேர் நரகத்துக்கு போயிட்டு வந்தேன், நரகத்தில் போய் அதை அங்கே இந்த சத்தத்தை கேட்டேன், இங்கே அந்த சத்தத்தை கேட்டேன். படிச்சிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? பரலோகத்துக்கு போயிட்டு வந்து யாராவது சொன்னால் உடனே அவரை தான் புக் பண்ணிடுவாங்க. நரகத்துக்கு போயிட்டு வந்து யாராவது சொன்னால் அவங்கள புக் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து சொல்லுங்கள், நரகத்தில் என்ன, நாங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறோம், அலர்ட்டாக இருந்துக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறதுக்கு சில இருக்கிறாங்க.
பவுலை போல் இப்படி பேசுகிற ஆட்கள் குறைவு. நானும் பவுலை போல் கொஞ்சம் மாறணும்னு ஆசைப்பட்றேன். பவுலை போல் தேவனுடைய ஆனந்த ஞானம், அனாதி தீர்மானங்கள், அளவற்ற ஐஸ்வர்யங்கள், தேவனுடைய ரகசியம் என்ன, இவைகள் எல்லாமே சபையின் மூலமாக தெரிய வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவனுடைய சொல்லி முடியாத ஐஸ்வர்யம்லாம் இருக்குது, ஆழம் கண்டுபிடிக்க முடியாத ஐஸ்வர்யம் இருக்குது, எண்ணி பார்க்க முடியாத ஐஸ்வர்யம் இருக்குது. சபை ஆசீர்வாதம் நம்ம இன்னும் கெட்ட வார்த்தை பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. என்னங்க ஆசீர்வாதம் தெளிப்பு இதை தவிர வேறு எதையும் போதிக்க மாட்டாங்களா, அப்படி திட்டுறாங்க நம்மளை வந்து. பவுலை போய் கேட்டீங்கன்னா, சும்மா கிடப்பா, அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது தெரியுமா, நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்க, கொஞ்சமாவது நீ பார்த்துருக்கிற, பார்த்தேன்னா உன்னால் பேசாமல் நிறுத்த முடியாது. ஏங்க தேவன் அவ்வளோ காமிக்கிறாரு, அவ்வளோ காமிச்சு பிற்பாடு அதனால் காமிக்காமல் இருந்தால் யாருக்கு? தேவனுக்கு ஒரு அவமானம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு தடவை கடவுள் பாருங்க, பவுலுக்கு காமிக்கும் போதெல்லாம் அவர் வாயத்தை, தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு அது எவ்வளவு ஆழமானது. அன்பை பற்றி பேசும்போது சொல்கிறா, இப்போ நான் இது கொஞ்சம் கூட அறிவு கட்ட மாட்டேன், அவ்வளோ இருக்குது. தேவனுடைய அன்பை ஆழம் கண்டுபிடிக்க முடியல, அகலம் கண்டுபிடிக்க முடியல, உயரத்தை கண்டுபிடிக்க முடியல, நீளத்தை கண்டுபிடிக்க முடியல, போயிட்டே இருக்குது. அறிவு கட்டலன்னா நிப்பா எங்க இந்த அறிவு கட்டா அப்படி கிடையாது. அறிவு கட்டன் அறிவு கட்டாத நம்ம வேற லெவலில் போயிடக்கூடாது. வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த அறிவை அறிந்து கொள்ள இன்னும் நான் உள்ளே போயிட்டு தான் இருக்கேன்னா அது கன்க்ளூஷனே வர முடியலப்பா அப்படின்றார். நீ மெஷர்மெண்ட் எழுதும்போது எல்லாம் கையில் நோட்டை வச்சு சொல்லுங்கள் எத்தனை, நம்ம இங்கேருந்து இதுலேருந்து எத்தனை அடி மெஷர்மெண்ட்டில் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டில் நம்ம கன்க்ளூஷன் வரணும், அதான் கரெக்டான அளவு. ஆனால் பவுல் இந்த அன்புடைய அகலத்தை, நீளத்தை, ஆழத்தை அழக போனது இன்னும் டேப் போயிட்டே இருக்குது. அவருக்கு நிறைய பேருக்கு பவுலே ஏப்பா கொஞ்சம் டேப்பு வேற டேப்பு தான் இருக்குதாப்பா, இல்லைப்பா அதான் சொல்லிட்டார், டேப் இல்லையா, அதை அளக்கிறதுக்கு டேப் இல்லை, போயிட்டே இருக்குது. அது சபை எதுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது? சபை சும்மா வந்து சபை வந்து வீணான நேரத்துக்கு நம்ம நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா சபையில் நம்ம என்ன பண்ணுறோம், இது நமக்கு வந்து 1 மணி நேரம், இன்னும் ரெண்டாவது ஆராதனை இளம்பில் போகல அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேசலாம்னு ஆசைப்பட்றேன். ஆனால் முடிய மாட்டேனுது இல்லைங்களா? அங்கே ஒரு குரூப் காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதுனால வேகத்தில் போக வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். வந்து எனக்கு ரொம்ப நேரம் பிரசவம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நேரம் எல்லாவற்றையும் ஒவ்வொரு வாரமும் தேவன் சமூகத்தில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும்போது எல்லாவற்றையும் நம்ம உங்கள்கிட்ட எல்லா சாப்பாடும் உங்களுக்கு கொடுத்து போகணும் ஆசையாக இருக்குது. நிறைய நேரத்தில் சாப்பாடுலாம் திரும்ப ரிட்டர்ன் எடுத்து போக வேண்டியதாக இருக்குது. வந்து சபை என்பது என்ன? நல்ல நிலமாக தேவனதை பார்க்கின்றார். ஆகதான் பாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களெல்லாம் சபையில் போதிக்காததுனால தான் இன்றைக்கும் சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் ஓட்டாண்டிகளாக இருக்கிறாங்க, விசுவாசிகளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் சொன்னால் தப்புன்றாங்க, சொன்னால் ஏற்றுக்கவும் மாட்டேன்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே நல்லா இல்லை, அப்புறம் கடவுள் ஏங்க இப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு புலம்ப ஆரம்பிங்க. நான் சொல்ல, அந்த புலம்புறது நீ இந்த புலம்பக்கூடாது என்பதற்காக தானப்பா இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது, இதெல்லாம் விசுவாசிக்க வேண்டியதாக இருக்குன்னு அதை கேட்க மாட்டேன்றாங்க. இந்த கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்ற மாதிரி என்ன பண்ணுறது, காலகாலமாக இப்படியே வந்துட்டோம், இப்படியே சொல்லி வந்துட்டோம். அதனால் நம்ம இப்படி தானே போய் ஆகணும் அப்படின்ற லெவலில் நீ கிறிஸ்துவ சபைகள் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு நாளும் தேவன் நமக்காக என்ன செய்து வைத்திருக்கிறார், கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த காரியம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எல்லாவற்றையும் போதிச்சிட்டேன்னா நான் பார்க்கும்போது நான் இன்னும் போதிக்கலைன்னு தான் பார்க்குறேன். எல்லாவற்றையும் சொல்லிட்டேன்னா இல்லை, நேரம் கிடையாது, நம்ம நேரம் இல்லை, சொல்ல முடியல, சொல்லிகிட்டே இருக்கிறோம், இன்னும் சொல்லுவோம், நிறைய பேசுவோம். தேவன் கல்வாரியில் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பது. ஆகதான் பாருங்கள், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காதனால தேவனுடைய கரத்தை பார்க்க முடியாத ஒரு நிலைமை உருவாக்கி விடுகின்றது. தேவனுடைய கரத்தை பார்க்காம நம்ம எல்லாருடைய கரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்காக தன் சொந்த குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சகலவித ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இரண்டாவது போதனையில் தான் போதிச்சுட்டு வரோம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பற்றி தான் பேசிட்டு வரோம். தொடர்ந்து அதையும் கேளுங்க, அது உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்பும். அன்றைய நேரத்தில் இதெல்லாம் சொல்லாமல் போகிறதுனால சபை இன்னும் தரித்திரமுள்ள ஒரு இடமாக தான் சபை காணப்படுகின்றது. இது அறிவிக்கிறது தான். இந்த பில்டிங் எதுக்கு, இந்த கட்டடம் எதுக்கு, இன்னும் நம்ம ஒரு இடங்களை வாங்கி திரும்ப கட்டணமாக கட்ட போகிறோம், அதெல்லாம் எதுக்காக?
இதை விட பெருசாலாம் கட்டுவோம். எதுக்காக கட்ட போகிறோம்? ஒன்றே ஒன்று, நீங்கள் வந்து கும்பிட்டு போகிறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்காக கிடையாது, வசனத்தை போதிப்பதற்காக. ஒரே நோக்காது தான். நாங்கள் ஒரு சிலுவை கூட வைக்கிறது இல்லையா? சர்ச்சு மாதிரியே தெரியலையே. புல்பிட்டுக்கா பைபிள் இருக்குதா? அது போதும். அது சிலுவை என்னாலும் தொட்டு கும்பிட்டு தான். சிலுவையை வச்சாலே எல்லாரோட என்ன ஆயிரும்? தொட்டு கும்பிட்றோம். சர்ச்சு முடிஞ்சோடனே போனதுமே அப்படியே தொட்டு அப்படியே கண்ணில் காதில் வச்சுக்கிறது நிலமை தான் தோணும். ஆகவே அதை பண்ணாமல் இதை வச்சுருக்குறோம். வந்து சிலுவை வைக்க தப்புன்னு சொல்கிறேன். அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. ஒரு ஐடென்டிஃபை ஏதோ சாபன் அடையாளம் தெரியறதுக்கு சிலுவை வைக்கணும் தப்பு கிடையாது. அதான் தப்பு நம்ம சொல்ல வரல. நம்ம எதை அதிகம் வலியுறுத்துகிறோம்? வசனத்தை போதிச்சு இதிலிருந்து உங்களுக்கு எடுத்து சொல்லணும். சபை என்பது கட்டடம். இந்த கட்டடம் எதுக்கு? இது எதுக்காக இந்த காரியத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம்? இதை சொல்கிறதுக்கு. தேவனுடைய அனந்த ஞானம், தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய ரகசியம், ஆதி காலங்களில் தேவன் வைத்திருந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்காக தான் சபை. ஆமென். புரியுதுங்களா? கட்டடத்தை கும்பிட்டு போகிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது. நினச்சிக்கிட்டு நானும் பாருங்கள், இந்த ரோமன் கேத்தலிக்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் பஸ்ஸில் போகும்போது ஒரு கோயிலை விடுறது கிடையாது. எல்லா கோயிலும் இப்படி போட்டு 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 போயிடுறது. எல்லா கோயில் பக்கம் போனாலும் ஒரு திரும்பி எப்படி போட்டுட்டு போயிடுறது. பின்னாடி தான் புரிஞ்சுது, அதில் ஒன்றும் இல்லைப்பா, இது உள்ளே போகிறதுல தான் விஷயமே இருக்கிறது என்பதை புரிந்து. திரும்ப சொல்கிறேன், பில்டிங்கில் ஒன்றும் கிடையாது. பில்டிங்கில் பிரசங்கம் பண்ணப்படுகின்ற தேவனுடைய வார்த்தையில் தான் எல்லாமே இருக்குது. எல்லாம் பாருங்க, நீங்கள் நிறைய பில்டிங்கில் எல்லாம் வச்சுட்டு இது இல்லை அப்படின்னா அத்தனையும் வேஸ்ட்டு தான். ஒரு யூஸும் கிடையாது. ஆமென். புரியுதுங்களா? பில்டிங்கில் ஒன்றும் கிடையாது. சொல்ல, பில்டிங்கில் ஒன்றும் இல்லை. அது நம்ம எங்கேயும் போகிறதுக்கு மக்களை கட்டாயப்படி இங்கே போய் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கலாம் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. சொல்லப்போனால் போகாதீங்க தான் சொல்லிக் கொடுக்குறது. போகிறீங்களா பார்க் மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் கடற்கரை பக்கம் போகிறீங்களா? அப்படி கடற்கரை பார்த்து பீச்செல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. கோயிலுக்கு உள்ளே போய் கும்பிட்டுலாம் வராதிங்க, ரசிச்சுட்டு வாங்க. தப்பு கிடையாது. அதுக்கு போகிறீங்களா போங்க. இல்லைங்க பாஸ்டர் அப்படியே ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறேன், அப்படியே முடியெல்லாம் கொடுத்துட்டு வரலாம் வச்சுருக்கிறேன், அந்த 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 விளையாட்டெல்லாம் வேண்டாம். அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் முடி கொடுக்குறதுனா கடவுள் ஏதோ பண்ண போகிற கிடையாது. அதுக்கு போல் இங்கே பக்கத்தில் ஏதோ சேர்த்து வச்சா கூட. அன்னைக்கு கூட மறைவிட்டு ஏங்க ஒரு 20 கிராம் இருந்தால் கொடுமா. ஒரு வீட்டில் அப்படிதான் பாருங்க, கேரள் போகிற வீட்டில் திடீர்னு என்னாலும் தொட்டு, பாஸ்டர் அது முடி தொட்டுறாதீங்க. நம்ம ஆட்கள் பாருங்க. அதில் அதாவது என்ன சொல்கிறேன்னா, அது பெரிய விஷயமே. அதில் ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? ஜஸ்ட் பில்டிங், ஜஸ்ட் கட்டடங்கள், அவ்வளோதான். நான் சொல்கிறேன், அங்கே போயிட்டு ஒரு பிரயோஜனம், யாருக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது. திரும்ப சொல்கிறேன், எல்லாமே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குங்க. இதை தவிர கர்த்தர் வந்து இல்லைப்பா இப்படி தான் போங்க. அதுதான் பாருங்கள், பழைய ஏற்பாடு காலகட்டத்தின் மக்கள், இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் என்ன சொல்லப்போனால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் தான். ஹலோ இல்லை பாஸ்டர், புதிய ஏற்பாட்டில் மத்தேயு வந்துருச்சு. இல்லை, புதிய ஏற்பாடு ஸ்டார்ட் பண்ணும், மத்தேயு ஸ்டார்ட் பண்ணாலும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 புஸ்தகமும் பழைய ஏற்பாட்டு நூல்கள் தான். ஏன் எப்போ புதிய ஏற்பாடு உதயமானது என்றால், கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போதுதான் புதிய ஏற்பாடே உதயமாச்சு. புதிய உடன்படிக்கை சொல்றார் இல்லையா, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்ன அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. புது உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாமே பழைய ஏற்பாடு தான். பாருங்க, பழைய ஏற்பாடு இப்போ இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் வாழ்ந்த எல்லாருமே பழைய ஏற்பாட்டு ஆட்கள். அப்போதான் ஒரு டைம் பாருங்க, இந்த மக்கள் பாருங்க, தேவாலயம் ஆலயம் பிடிச்சிக்கிட்டாங்க. சொல்ற, தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் இங்கே உங்கள் மத்தியிலே இருக்கிறார். நம்ம தேவாலயத்தை பேசல, தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். தேவாலயத்தை பற்றி பேசல. புரியுதுங்களா? ஆகவே இங்கே இருக்கிற எல்லாரும் சொல்கிறேன், ஆலயம் என்று சொல்கிறது ஏதோ சும்மா இங்கே எல்லாமே நல்ல நிலம்னு எடுத்துக்காதீங்க. எந்த இடத்துல விதைச்சா ப்ராஃபிட் வரும்னு பாருங்கள், லாபம் வரும்னு பாருங்கள். அவர் சொல்லியிருக்கிறார், இந்த என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
அதை ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக நமக்கு நல்ல ஒரு மடங்கு 100 மடங்கு பலனை அறுக்க முடியும். கட்டடத்தை போய் கும்பிட்டு வருவதுலாம் கிடையாது, கட்டடத்தில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. சில பேர்லாம் பாருங்கள், எப்படியாவது சாமியாரை போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. என்னதுங்க ஏங்க, கிறிஸ்தவ போதர்களுக்கும் சாமியார் தான் பேர் வச்சுருக்குறாங்க தெரியுங்களா? நாங்களாம் ஃபாதர்களை வந்து சாமியாரை போய் எப்படியாவது பார்த்துட்டு வந்துடலாம். உலகத்தில் மற்ற மதத்துக்கும் சாமியார் தான், நம்ம ஆட்களுக்கும் சாமியார் தான். ஆனால் இங்கே ஒரு சாமியார் இருக்கிறேன், இந்த சாமியார் கிடையாது, சாமி யார் என்பவரை காமிக்கிறவர். ஹலோ, ஆகதான் எந்த சாமியாரை ஃபாலோ பண்ணுறீங்க ரொம்ப முக்கியம். சாமியாரை போய் கும்பிட்டு வரதும், சாமியாரை போய் தொட்டுட்டு வரதுலையும், சாமியார்கிட்ட போய் சாஸ்தாங்கமாக விழுந்துட்டு வரதுலேயும் ஒரு பிரயோஜனம் கிடையவே. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், உலகத்தில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்றைக்கெல்லாம் இந்த இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சாமியாரை ஃபாலோ பண்ணுற குரூப் இருக்கிறாங்க, சாமியார்களை பின்பற்ற ஒரு குரூப் இருக்கிறாங்க. நிறைய பேர் போய் 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 வாழ்க்கையும் கற்பையும் கொடுத்தவங்க தான் ஏராளமான பேர். ஆகவே தான் பாருங்க, இன்றைக்கி நிறைய பேர் பிடிக்க மாட்டேங்குது, விவரம் தெரிஞ்ச ஆட்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் திரும்ப சொல்கிறேன், சாமியாருன்னா இந்த சாமினா யார் என்பதை காண்பிக்கிறவர்கள். உண்மையான சாமி யார், அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார். பவுல் சாமியார் தான். சாமி யார் என்பதை காமிச்ச அருமையான சாமியார். ஆமென். இன்னைக்கு சாமியார்னு பேர், ஆனால் சாமி யாருன்றதே காமிக்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் யாரெல்லாம் தேவனை சரியாக காமிக்க எல்லாருமே சாமியார்கள் தான். தேவனை ஒழுங்காக காமிக்கிறீங்களா? தேவனை சரியாக காமிக்கிறீங்களா? தேவனை நம்ம காண்பிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இங்கே உட்காந்துக்கிற எல்லாமே சாமியார்கள் தான். நான் மட்டும் சாமி கிடையாது, நீங்கள் எல்லாருமே சாமியார்கள் தான். எப்படி வெளியே என்ன பண்ணுறோம்? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக சாமி யார் என்பதை காமிக்கிறோம். நம்முடைய நடத்தையின் மூலமாக சாமி யார் என்பதை காமிக்கிறோம். நம்ம கும்பிடுற ஆண்டவர் யார் என்பதை காண்பிக்கிறோம். கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு நம் மூலமாக வெளிப்படுத்துகின்றோம். கிறிஸ்துவை நம் மூலமாக இந்த பூமிக்கு பறைசாற்றுகின்றோம். அப்போனா சொல்ல போனால் இங்கே இருக்கிற எல்லாருமே சாமி தான், சாமியார்கள் தான். ஆமென். புரியுதுங்களா? ஆகவே இங்கே இருக்கிற யாருமே இது எப்படியா போய் பாஸ்டர் பார்த்துட்டு வந்துடலாங்க. இங்கே யார் பாஸ்டர்லாம் திரும்ப சொல்ல, பாஸ்டர் பார்த்து வந்தீங்கன்னா அதே பாஸ்டர் தான், வேற எந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாது. என்ன இப்போ ஒரு ஜிப்பாவை மாட்டிருக்கிற அவ்வளோதான், இவ்வளோ நாள் மாட்டில் இன்றைக்கி தூக்கி மாட்டிருக்கிற, வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? ஏதோ கொஞ்சம் ட்ரெஸ் கோடு மாறும், மற்றபடி என்னையே பார்க்குறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்கே வரும்போதெல்லாம் காது தெளிவாக வச்சுட்டு வாங்க, காது கிளியராக வச்சுட்டு வாங்க. கர்த்தருடைய வார்த்தை போய் கேட்கணும், கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். அவர் என்ன சொல்கிறார், அவருடைய அனந்த ஞானம், அளவற்ற ஐஸ்வர்யம், அவருடைய அனாதி தீர்மானம், அனாதி அன்பு, இவைகளெல்லாம் எப்படிப்பட்டது, அவருடைய அதீத கிருபைகள்லாம் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காக தான் சபைக்கு வரணும். அதான் நல்ல சபையாக இருக்குது. புரியுதுங்களா? இது நல்லது, நல்ல ஆலயம் எது என்பதை பற்றி பேசிட்டு வரோம். தேவனை பற்றி சரியாக போதிக்கிற இடங்களை தேவன் நன்றாக விளைகிற பூமியாக பார்க்கிறார். இன்னும் சொல்ல போனால் இது பொன் விளையும் பூமி. ஹலோ, ஒன்று சொல்லிட்டுங்களா? வயலும் வாழ்வு தான் பேசிட்டு வரோம். வயலும் வாழ்வில் ஒரு பார்ட் என்னதுங்க? பொன் விளையும் பூமி. நான் சொல்கிறேன், அது இந்த சபைக்கு நல்லா பொருந்தக்கூடியது. இது வந்து சொல்லுங்க, பொன் விளையும் பூமி. ஆமாம். நல்ல விளைச்சலை பார்க்க முடியும். இந்த இடத்துல விதைக்கிறவர்கள் ஏராளமான விளைச்சல் நீங்கள் பார்க்கிறீர்கள், இன்னும் பார்ப்பீங்க. புரியுதுங்களா? நீங்கள் பார்க்குறதெல்லாம் கம்மி, நீங்கள் பார்த்ததெல்லாம் கம்மி. இனிமேல் தான் சொல்கிறாங்க, இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பன்ற மாதிரி இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறதா ஏராளம் உண்டாக ஆரம்பிக்கும். அவர் தேவனை சரியாக காண்பிக்கிற இடங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அது நல்ல இடங்கள், தேவனை சரியாக காமிக்கிற இடங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற இடங்கள், தேவனை சரியாக காண்பிக்கிற இடங்கள், உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற இடங்கள், உங்களுக்கு தைரியத்தை கொண்டு கொடுக்கின்ற ஒரு இடங்கள். தேவனை சரியாக காமிக்கும் போது அங்கு குடும்பங்கள் சரியாக கட்டப்படும். தேவனை சரியாக காமிக்கும் போது அங்கு தேவனுடைய சித்தத்தை சரியாக அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய திட்டத்தை நம்ம சரியாக அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய மேன்மைகளை அறிவிக்கிற ஒரு இடமா இருக்கணும். சபன் போனால் ஒரு மனுஷனை உயர்த்துற ஒரு இடமா இருக்கக்கூடாது, மனுஷனை தூக்கி காண்பிக்கிற ஒரு இடமா இருக்கக்கூடாது, மனிதர்களை மேலே நிப்பாற்ற ஒரு இடமா இருக்கக்கூடாது. அங்கு கர்த்தர் மட்டும்தான் உயர்த்தப்பட்டவராக இருக்க வேண்டும். ஆமென். அப்போ சொல்கிறாரு, நீ இப்படி செஞ்சீன்னா என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகத்தெல்லாம் பண்டசாலை கொண்டு வரும்போது 10ல் ஒரு காரியத்தை கொடுக்கும்போது கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்ன அந்த இடத்துல 11, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம்
கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பலமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீ வந்து இந்த ஆலயத்தில் விதைச்சிட்டியல்ல, நல்ல நிலத்தில் விதைச்சிட்டியல்ல, இப்போ நான் உனக்காக வானத்தின் பலகணிகள் எல்லாம் திறப்பேன்றார். ஆமென். வானத்தின் பலகணிகளை திறந்து எப்படி ஆசீர்வதிப்பார்? இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். அடுத்து சொல்றாரு, பூமியின் கனிகளை பட்சிக்கிறவைகளை உன் நிமித்தம் கண்டிப்பேன். பாருங்க, அந்த காலகட்டத்தில் பைபிள் பாருங்க அதிகமாக இந்த அக்ரிகல்ச்சர் டேர்மில் தான் அதிகமாக எழுதப்பட்டிருக்கு. இந்த கொடுக்குற விஷயத்தை பற்றி போதிக்கும் போது வேதம் விவசாய அந்த முறைகளை தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் விவசாயத்தை பாதித்தது அதிகமாக பாருங்கள் இந்த பூச்சிகள். இன்னைக்கு கூட நம்ம காய்கறிகள் வாங்கினா கூட கத்திரிக்காய் வறுத்தா என்ன வருதுங்க? வருதா வரலைங்களா? என்னங்க நீங்கள்லாம் கத்திரிக்காய் வறுத்தா ஒன்றும் புழுவே வராதுமே, வருது இல்லை? கீரை ஆயும் போதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்ல கீரையா நொல்லை கீரையா பூச்சி அரிச்ச கீரையா பார்த்து என்ன எடுத்து வைக்கிறீங்களா இல்லைங்களா? புரியுதா? அந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம நிறைய கெமிக்கல்லாம் அடித்து இன்றைக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பூச்சி அழிக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தை கருத்தை சொல்கிறாரு, நீ வந்து தசம பாகத்தை கொடுத்தீங்கன்னா உன் விவசாயத்தை அழிக்கின்ற எல்லா கிருமிகளையுமே அதை நான் பார்த்துக்குவேன்றார். நான் சரி செய்வேன்ப்பா. இன்னைக்கு நமக்கு என்ன பூமியின் பாஸ்டர் நான் பெரிய லேண்டெல்லாம் வச்சுக்கல, பூமியின் நிறைய விளைச்சலாம் பண்ணல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? தொழில் பண்ணிட்டு இருக்கோம். தொழில் ரீதியாக சில வேலை செய்கிறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சில கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸாகவும் இருக்கிறீங்க, ப்ரைவேட் ஸ்டாஃப்ஸாகவும் இருக்குது, எல்லா விதத்துலையும் இருக்கிறீங்க. இந்த விதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய தொழிலை யாராவது கெடுக்க நினைச்சா கூட, உங்களை கீழே இறக்கணும்னு நினச்சா கூட, நீங்கள் வந்து முந்திரி கொட்டை தரமாக நீங்கள் எதுவும் ஸ்டெப் எடுக்காதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன்ப்பா அப்படின்றார். நீ வேலையில் பாருங்கள், எல்லாருக்கும் ப்ரெஷர், எல்லாருக்கும் டென்ஷன். முன்னேற நினைச்சா நல்லா வேலை செய்யணும் பார்த்தா விடமாட்டேன்றாங்க பாஸ்டர். மேலே உள்ளவன் சில மேலே இருக்கிறவங்கள குறித்து கீழே, சில பேர் கீழே உள்ளவன் போட்டு விட்டு மேலே வரதுக்கு அவன் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறான் பாஸ்டர். சில பேர் பாருங்கள், கீழேயும் பிரச்சனை, கீழே இருக்கிற ஆளாலையும் பிரச்சனை, மேலே இருக்கிற ஆளாலையும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குது? கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய பிஸ்னஸை, உன்னுடைய வருமானத்தை, உன்னுடைய சம்பளத்தை தடுக்க நினைக்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு விஷக்கிருமிகளாக இருந்தாலும், எந்த ஒரு ஆட்களாக இருந்தாலும் அதை நான் பார்த்துக்குவேன், என் கையில் விட்டுருப்பான்றார். அதுக்கு என்ன பண்ணுறாரு? தசம பாகத்தினை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை நான் பார்த்துக்குன்றார். இந்த உலகத்தில் அந்த காலகட்டத்திலே விவசாயத்தை அளிக்கின்ற 1000 விதமான கிருமிகள்லாம் உலகத்தில் 1000க்கு மேற்பட்ட கிருமிகள்லாம் இருந்து அழிச்சது. கருத்து அதையே உன் பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்கள் உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன். சொல்கிறேன், நீ விதைச்சி பாரு, நான் பார்த்துக்குவேன்றார். சார் இப்போ சில இடத்துல பாருங்கள், ஆண்டவர் வந்து சில காரியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசெல்லாம் நம்மளை விரட்ட சொல்லிட்டார். பிசாசை நீ விரட்டு, பிசாசுக்கு நீ எதிர்த்து நில். ஏசு நாமத்தை கொண்டு நீ எதை செஞ்சாலும் என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள் இப்படிலாம் சொன்னவர் இந்த இடத்த ஏன்ட்ட விட்டுருப்பா, இது நீ பார்த்துக்கிற இடம் கிடையாது, இது நான் பார்த்துக்கிற இடம். பிசாசை நீ துரத்து, பூமியின் கனிகளை பட்சிக்கிறவங்களும் நான் துரத்துறேன் அப்படின்றார். ஹலோ, ஆமென். நல்ல நிலத்தில் விதைக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக அவர் பார்த்துக்கிறார். உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வேலைகளில், உங்கள் வியாபாரத்தில் யாராவது மேலே எழும்பி உங்களை கெடுக்க நினைக்கிறாங்களா, உங்களை கீழே தள்ளணும்னு பார்க்குறாங்களா? கர்த்தர் பார்க்குறாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஃப்ரீயாயிரு, நீ நல்லா ரிலாக்ஸாயிரு. பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, பிஸ்னஸ் அழிப்பதில்லை, வியாபாரத்தை அழிப்பதில்லை, சம்பளத்தை அழிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பலம் இல்லாமல் போவதும் இல்லை. நிறுத்திடுவான், யாரோ சம்பளத்தை நிறுத்த பிடிச்சி வச்சுக்குவான், பிடிக்க முடியாது. அவன் சொன்ன, உங்கள் ஆண்டவர் விடமாட்டேன்றார், ஏன் முதல்ல கொடுத்த பிற்பாடு தான் என்னைய விடுவேன்னு சொல்கிறாருன்ற லெவலெல்லாம் கர்த்தர் அப்படியே சீனையே மாற்றிடுவார். வந்து இப்போ சீன் வேறு மாதிரி போயிட்டுக்கலாம், நீங்கள் வேலை செய்கிறதுல சீன் வேறு மாதிரி போகலாம். ஆனால் நல்ல இடத்துல விதைச்சி பாருங்க, உங்களுக்காக சீன் மாறும். ஆமென். வாழ்க்கை அந்த இடத்துல மாற ஆரம்பிக்கும். நல்ல நிலத்தில் விதைக்கும் போது அப்படி ஆகுது. ஓகேங்களா? ரெண்டாவது நல்ல நிலம் என்பது, இதை சொல்லி இன்னைக்கு கடந்து போகிறேன், மற்ற சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ரெண்டாவது நல்ல நிலம் என்று சொல்லக்கூடியது என்ன? முதல் நல்ல நிலம் என்பது என்ன? தேவனை பற்றி சரியாக காண்பிக்கின்ற ஒரு இடம். நிறைய நிலங்கள் இருக்குது, எல்லாமே நல்ல நிலமான்னு பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு 2 வாரம் கழிச்சு அதே கர்த்தரை பற்றி வேறு மாதிரி பேசுவாங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
இல்லைங்க பாஸ்டர் உங்களை மாதிரி தான் பாஸ்டர் சில பேர் அப்படி உங்களை மாதிரி தான் பேசுகிறாருன்னுவாங்க. ஃபுல்லாக கேட்டிங்களா? ஏதோ ஒரு வாரம் போய் உட்காந்து உங்களை மாதிரி பேசுகிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 வாரம் கழித்து கேட்டு பாருங்கள், அதே கர்த்தரை எப்படி காமிக்கிறாங்கன்னு பாருங்கள், வேறு மாதிரி போகும். ஆமென். ஆகுதான் கர்த்தரை கெட்டதாகவும் காமிக்கிறது கிடையாது, கர்த்தரை கலப்படம் பண்ணி காமிக்கிறது கிடையாது. இங்கே பியூராக காமிக்கிறோம் கடவுளை. ஆமென். சொல்கிறாங்களே இந்த இடத்துல போனால் நல்ல சரக்கு கிடைக்குங்க. சரக்குன்னா வேறு மாதிரி அதை நினைக்காதீங்க. நல்ல காய்கறி கிடைக்கும், நல்ல பால் கிடைக்கும், நல்ல நெய் கிடைக்கும், நல்ல அரிசி கிடைக்கும். அந்த சரக்கை சொன்னேன். நீங்கள் பாட்டுக்கு வேறு சரக்கு நினச்சிக்காதீங்க, நல்ல சரக்கு வேறு நினச்சிக்காதீங்க. நான் சொல்கிறது எல்லாமே நம்ம பயன்படுத்துகிற காரியங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா? சில இங்கே போனால் நல்லதை வாங்கிட்டு வரலாம், இங்கே போனால் நல்ல காரியங்கள். நீங்கள் பிராண்ட் இன்றைக்கெல்லாம் மக்கள் பாருங்கள் நல்லது விரும்புகிறாங்க, பிராண்டை விரும்புகிறாங்க, சுகாதாரத்தை விரும்புகிறாங்க, இயற்கையை விரும்புகிறாங்க. இங்கே போனால் எந்த ஒரு கலப்படம் இல்லைங்க, நல்ல எண்ணெய் கிடைக்குங்க, நல்ல அரிசி கிடைக்குங்க சொல்கிறாங்களே. சில இடத்துல நம்மள்ட்ட ரெஃபர் பண்ணுறாங்களே. உங்களை ரெஃபர் பண்ணுறாங்களா இல்லைங்களா? இங்கே ரெஃபர் பண்ணுறாங்களா இல்லைங்களா? ஏன்னா அமைதியாக இருக்கிறீங்க. ரெஃபர் பண்ணுறாங்களே. அதே போல் இந்த இடத்துல பியூர் தேவனை பற்றி நல்லவராக காமிக்கிறோம், நல்லதை காமிக்கிறோம். ஒரு நாளும் கர்த்தரை பற்றி ஒரு வாரம் இப்படி போதிச்சுட்டா அடுத்த வாரம் இப்படி போதிக்கிறது கிடையாது. கேர்ஃபுல்லாக இருக்கணும் எங்கே விதைக்கிறோம். ரெண்டாவது விஷயம் நல்ல நிலம் என்று சொல்லக்கூடியது. மார்க் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. மார்க் 10:28 நானே படிக்கிற நேரம் கடந்து போனதுனால இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த 2வது விஷயத்தை சொல்கிறேன். நானே படிக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 28 படித்து காமிக்கிறேன். 28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 தனியாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியம் 29 என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும். 2வது விஷயம் சுவிசேஷத்தின் நிமித்தம் விதைப்பது. சுவிசேஷம் அறிவிக்க விதைப்பது. என்னங்க சொல்லுங்க? சுவிசேஷம் அறிவிக்க விதைப்பது. ஆமாம். அது கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விதைக்கணும். நீங்கள் சுவிசேஷன்ற பொருள் மக்கள் சுவிசேஷத்தை சொல்கிறது கிடையாது. முத பாருங்கள், நான் பாஸ்டர் சாம் பி செல்லதுரை கூட நிறைய குருசைட்லாம் நடத்துவாங்க பாருங்கள், போவோம் பாருங்கள். அப்போ எனக்கு விஷயம் அப்போ கொஞ்சம் சின்ன வயசில் கொஞ்சம் விவரம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்று தெரிஞ்சிச்சு. ஸ்டெஃபான் ஸ்டான்லியாக இருக்கட்டும், ஜெரி ஓடலாக இருக்கட்டும், பேப் டேனியலாக இருக்கட்டும், இவங்க சுவிசேஷத்தை போதிக்கிற எளிமையான முறைகளை பார்க்க ஆரம்பித்தேன். அழகாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி சாம் பாஸ்டர் ஒரு 10 நிமிஷம் பேசுவார் பாருங்கள். இவங்களை விட அவர் தூக்கி சாப்பிட்டு போயிடுவார். இவங்களெல்லாம் அவர் 10 நிமிஷம் பேசும்போது எல்லா மக்களும் வந்துடுவாங்க. அந்தளவுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேன். அப்போ தான் சுவிசேஷம் என்றால் என்ன. இன்றைக்கி சுவிசேஷத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. சுவிசேஷகர்கள் என்று சொல்கிற எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவிப்பதே கிடையாது. மற்ற எல்லா காரியத்தையும் பண்ணுறது சுவிசேஷம் அறிவிப்பது கிடையாது. ஆனால் உண்மையாக நான் பார்த்தேன். நான் உண்மையை சொல்ல உண்மையாக பார்த்த இடங்கள் சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படுகின்றது என்ற காரியங்கள் அங்கே தான் பார்க்க ஆரம்பித்தேன் பாருங்கள். அழகாக இருந்துச்சு. சுவிசேஷம் அறிவிப்பது நிமித்தமாக அவங்க அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்துச்சு. பார்த்தோன்னா இந்த 2 கண்ணால் பார்த்தேன் எல்லாமே. சும்மா புருடா கப்ஸாலாம் விட்டுருல, ரீல்லாம் கிடையாது. நீங்கள் நிறைய ரீல் விடுறோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்படியே நெருங்கினா நாங்கள் தான் செக் பண்ணி மேலே அனுப்புவோம். கூட்டத்துக்கு வந்தவங்க எப்படி சுகமாகி உடனே அதே மேடையில் சுகமாகி. அதில் அற்புதமான நம்ம சர்ச்சில் அழகமான ஒருத்தவங்க பெரிய கட்டிலும் சுகமானவங்க. நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம். போன வாரம் கேரளா கூட போயிட்டு வந்தோம். அந்த கூட்டத்துக்கு கழுத்தில் பெரிய கட்டி. நீங்கள் இன்றைக்கி யாராவது கட்டியை பார்த்தீங்களா? யாராவது அந்த மாதிரி கழுத்தில் இல்லை? எப்படி பெரிய சாட்சி, ஒரு சாட்சியே போதில்ல. ஒரு சிலராக இறந்துட்டாங்க. இது அந்த மீட்டிங்கில் சுகமானவர்கள் இன்றைக்கி இல்லை, சிலராக இறந்துட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் பார்த்தேன். அப்போ என் நிமித்தமும் சுவிசேஷம். அப்போ சுவிசேஷம் அப்போ கவனிங்க, சுவிசேஷத்துக்காக செலவு பண்ணுவது நல்ல நிலத்தில் விதைக்கிறீர்கள். சுவிசேஷத்துக்காக மைண்ட் இருக்கணும். சுவிசேஷத்துக்காக எல்லா தேசங்களும் சுவிசேஷம் போகணும், எல்லா நாடுகளும் சுவிசேஷம் போகணும், போக முடியாத இடத்துக்கெல்லாம் சுவிசேஷம் போகணும், அறிவிக்கப்படாத இடங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் போகணும். சும்மா அறிவித்த இடத்துல அறிவிக்கிறது கிடையாது.
நான் சொன்னேன் கேரள் கூட பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன், இது கொண்டாட்டத்துக்காக போகிறோங்க, இது வந்து கிறிஸ்துவின் பிறப்பு அறிவு, நம்ம கிறிஸ்து பிறந்தார், ஒரு வீட்டில் பர்த்டேக்கு ஃபங்க்ஷனில் செலிப்ரேஷன் பண்ண மாட்டோமா, அதுமாரி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக வரமே ஒழிய மற்றபடி இதில் வந்து இயேசு பிறந்தார் இந்த இது சந்தோஷப்படுறோம், அதுக்காக வரோம். மற்றபடி இதன் மூலமாக பெரிய அளவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது இல்லை, குறைவு தான். கேரள் மூலமாக குறைவாக அறிவிக்கப்படுறோம், ஆனால் என்ஜாய் பண்ணுறோம். கிறிஸ்து பிறந்தார் என்பதை கொடுத்து பர்த்டே கொண்டாடுறது மாதிரி கொண்டாட்டத்தில் இருக்கிறோம் வந்து. ஆனால் ஒரு சிலருக்கு சுவிசேஷத்தை அந்த நேரங்களில் இயேசுவை அறியாத ஒரு சிலருக்கு என்ன பண்ண அந்த நேரத்தில் கர்த்தர் யார் என்பதை பற்றி ஒரு சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாம் இப்போ பாருங்கள், முன்னாடி போன வருஷம் கேரளெலாம் எல்லா இடத்துலையும் ஒரு 5 நிமிஷம் பேசினேன். இப்போ வந்து 5 நிமிஷம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ வந்து நாங்கள் ஃபேமிலியாக ஒரு 5 பேர் போனதுனால உட்காந்து ஒரு நாளைக்கு 2 வீடு 3 வீடு பார்க்குற பேசிட்டு வந்தோம். இப்போ பேச எப்படியோ 10 வீட்டை முடிச்சாகணுமே, போய் ஆகணுமே, அட்டன் பண்ணிட்டு வரணுமே, இந்த காலை கொண்டு போய் அந்த வீட்டில் வச்சுட்டு வரணுமே, வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஊழியக்காரங்க கால் இந்த வீட்டில் படணுமே, மக்கள் எதிர்பார்க்க இந்த வீட்டை வச்சுட்டு வரணுமேன்றதுக்காக போய் ஆஸ்வதிக்கப்பட்ட காலை வச்சுட்டு வரோம். வேற ஒன்றும் இல்லை. வந்து சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், சுவிசேஷம் அறிவிப்பதற்காக நீங்கள் விதைச்சி பாருங்கள், அது நல்ல நிலத்தில் விதைக்கின்ற விதைக்கு சமம். ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக நாம் செய்யப்படுகின்ற எல்லா காரியங்களும் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுவது. நீங்கள் சுவிசேஷத்துக்காக விதைக்கும் போது தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறீர்கள், தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிறீர்கள். கர்த்தர் சொல், நீ செஞ்சு பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை குறைவு இல்லாமல் நான் பார்த்துக்குவேன்றார். ஆமென். அதுதான் சுவிசேஷகர்கள் எழும்புங்க, சுவிசேஷம் அறிவிங்க, சுவிசேஷத்துக்காக விதைப்போம். நம்மளும் பல பேருக்கெல்லாம் விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம், சுவிசேஷம் அறிவிக்கிற பல இடங்களுக்கு விதைக்கிறோம், கொடுக்குறோம். ஆமென். அது விதைங்க, சுவிசேஷத்துக்காக விதைக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் 100 ஆசீர்வாதம். இங்கே கூட நம்ம என்ன பண்ணுறோம், பல நேரங்களில் சுவிசேஷம் சபையில் அறிவிக்கப்படும், இங்கே கூட நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. ஆமென். ஆகவே நீங்கள் இந்த ஊழியத்தில் கூட நிறைய சுவிசேஷத்துக்கு நீங்கள் உதவிகள் செய்யலாம். அப்படி செய்யும்போது நீங்கள் நல்ல நிலத்தில் விதைக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென். புரியுதுங்களா? சுவிசேஷத்துக்காக விதைங்க. யாரும் செல்லாத இடங்கள், யாரும் போகாத இடங்கள் பிளான் பண்ணி போகணும். இந்த பிஜேபி ஆட்சி வந்ததுனால கொஞ்சம் சில இடங்கள்லாம் போக முடியாமல் இருந்துச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லா இடங்களுக்கும் போய் சில காரியத்தில் பண்ண ஆரம்பித்தோம். தொடர்ந்து செய்வோம். நம்மளால் எங்கெல்லாம் நமக்கு வழிவாசல்கள் திறக்கின்றதோ அந்த இடத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்க முயற்சி எடுப்போம். அதில் வந்து விதைக்க சொல்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கும் போது அதுலேயும் 100 மடங்கு அறுவடை உண்டாக ஆரம்பிக்கும். எழுந்து நிற்போம். அடுத்த வாரத்தில் பாருங்கள், இன்றைக்கி 7 சொல்லான்னு பார்த்தேன், 2 தான் நிற்கிறோம், நேரம் இல்லாதனால. ஆகவே சில விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க நான் நம்புகிறேன். ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லா சபையும் நல்ல சபைன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. எங்கே விதைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். தேவனை பற்றி சரியாக காமிக்கிறாங்களா, கலப்படமாக காமிக்கிறாங்களா? சிலது பாருங்கள், தேவையில்லாத இடத்துல விதைச்சி நம்ம என்னத்தை பார்க்க முடியாது, இந்த ஒரு காரியத்தை முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. நல்ல நிலத்தில் விதைச்சி பாருங்கள், 100 மடங்கு அறுவடை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அப்போ பெற்றுக்கொள்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல நிலத்தை செலக்ட் பண்ணணும். எது நல்ல நிலம் என்பதை செலக்ட் பண்ணணும். எல்லா சபையும் நல்ல நிலம் என்று எடுத்துக்கொள்ள கூடாது. ஆகவே எல்லா சபையும் தப்பு நான் சொல்ல வரல, நல்ல நிலத்தில் விதைங்கன்னு சொல்ல வரேன். அங்கே விதைச்சாலும் அறுவடை உண்டு, ஆனால் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. நல்ல நிலத்தில் விதைக்கும் போது அது அதிக 100 மடங்கு அறுவடையை, ஒன்று 30, 60, 100ஆகவும் அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுதான் விதைக்கிறது கேர்ஃபுல்லாக இருக்கணும், அறுவடையிலையும் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்க வேண்டும். 2வது, சுவிசேஷத்து நிமித்தமாக விதைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. யார் உண்மை, உங்களுக்கே தெரியும், யார் உண்மையாக சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள் தெரிஞ்சால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது எந்த தவறும் கிடையாது. சுவிசேஷத்தை கரெக்டாக அறிவிக்கணும். சும்மா வந்து பொழைப்புக்கு நடத்துறது, அதாவது பிழைப்புக்காக சுவிசேஷம் அது கிடையாது. சுவிசேஷத்தை அறிவித்தா பிழைப்பு அவர் பார்த்துக்குவார். ஆனால் சில பேர் அதுவே பிழைப்பாக வச்சு நடத்துக்கிறாங்க பாருங்கள், அது ஆபத்து. நாங்கள் ஒரு நாளும் ஊழியத்தை பிழைப்பாக பார்க்குறது கிடையாது, எங்களுடைய அழைப்பாக பார்க்குறோம். ஆமென். கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. இவங்களோட நோக்கமெல்லாம் இதுலேருந்து எப்படி ஏர்னிங் வரும், இதில் எப்படி சம்பாதிக்கிறது, ஒரு நாளும் எங்கள் மைண்ட் அப்படி போகிறது கிடையாது. இன்றைக்கி தேவ சமூகத்தில் சொல்கிறேன், ஒரு நாளும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒரு நாள் வந்தது கிடையாது. இனிமேலும் அந்த எண்ணங்கள் வர விடாமல் நாங்கள் பார்த்து கொள்வோம். ஆமென். புரியுதுங்களா? கர்த்தரை பற்றி நல்ல எண்ணங்கள் ஒவ்வொரு வாரம் வந்து கர்த்தரை பற்றி நல்ல உங்களுக்கு கொடுக்கணும், நல்ல விதத்தில் கொடுக்கணும், நல்ல எண்ணங்களை கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தையை பற்றி நல்லா நீங்கள் கேட்கணும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் வாஞ்சையும் தாகமாக இருக்கிறது.
ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, எங்களுடைய பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அநேக நேரத்தில் ஆலயத்தை நிறைய ஆலயங்களெல்லாம் நல்லது நாங்கள் நினச்சிட்டோம். ஆனால் எந்த பவுலை போல பிரசங்கம் பண்ணப்படுகின்ற தேவனுடைய ஆனந்த ஞானம், தேவனுடைய ரகசியங்கள், அனாதி தீர்மானத்தில் வைத்திருந்த காரியங்கள், அளவற்ற ஐஸ்வர்யங்கள், அளவற்ற ஞானங்கள், அளவற்ற அன்பு, தேவனை பற்றி, தேவன் யார் என்பதை பற்றி சரியாக போதிக்கின்ற இடத்துல விதைக்கும் போது அது எவ்வளவு எங்களுக்கு பலன் வரும் என்பதை கேட்டோம். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சுவிசேஷத்து நிமித்தம் விதைக்கும் போது கூட அது நல்ல நிலத்தில் விதை, அது நல்ல நிலமாக எங்களை காண்பிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா, இன்று எங்களோடு பேசினபடியால் எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். நல்ல நாங்கள் விதைப்பது மட்டுமல்ல, அது எப்படி அறுப்பது, அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்கின்ற காரியத்தை குறித்து எங்களுக்கு நீர் தெளிவாக போதித்து கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆகவே நாங்கள் நல்ல நிலத்தை எப்படி செலக்ட் பண்ணணும், நல்ல நிலத்தை நாங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும், நல்ல நிலம் எது என்பதை பற்றி இன்றைக்கு ஒரு சில காரியங்களை இன்றைக்கு இந்த சபையில் நாங்கள் கேட்க, கேள்விப்பட கர்த்தர் வைத்தீரே, அதை அறிந்து கொள்ள கர்த்தர் வைத்தீரதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இதுவரை நாங்கள் விதைக்கிறத தப்பாக வழி அருகேயும் முள்ளுள்ள இடத்துலையும் கல்லுள்ள இடத்துலையும் விதைச்சிட்டோம் ஆண்டவரே. அதனால் அது எங்களுடைய விதைகளை வளர விடாமல் தடை செய்து விட்டது. இனிமேல் எங்கள் விதைகள் நன்றாக வளருவதற்கான இடங்களை நாங்கள் கண்டுபிடித்தோம். அதில் விதைத்து நல்ல ஒரு அறுவடையை பார்க்க போகிறோம் கர்த்தாவே. இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு தீர்மானம் எடுத்து அதுக்கு நேராக தன்னோட வாழ்க்கை நடத்தட்டும். அதன் மூலமாக ஏராளமான நன்மைகள், ஏராளமான அதிசயங்கள், ஏராளமான அற்புதங்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.